सर्वशास्त्राब्धि पीयूषा सर्ववेदैकसत्फला सर्वसिद्धान्तरत्नाढ्य सर्वलोकैकदृक्पदा सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलिध्वंतोदितादित्य श्रीकृष्ण परिवर्तिता परमानंद पाठाय प्रेमवर्षक्षरायते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुते मदेकबन्धो मत्संगिन् मद्गुरो मन्महादन मन्निस्तारक मद्भाग्य मदानंद नमोस्तुते असाधुस्साधु दादायिन्नति नीचोतचाकर आणमुञ्चकदा शृण्मां प्रेम्णा हृत्कण्ठयोस्फुराः எல்லாரும் சொல்லுங்க ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய जन्मादस्य तोन्व्यादर्देश अभिज्ञस्वराटेने ब्रह्महृदाय आदिकवये मुख्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषाधाम्नः स्वेन सदा निरस्तगुहं सत्यं परं धीमहि धर्मप्रोजितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः साध्यो हृद्य अवृद्ध्यत्र कृतिभिः शुश्रूषवित्सच्छनात् निगमकल्पतरोर्गलितं फलं सुगमगातमृत्रसंवितं पिबद भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः बहुबाहुकाः नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकासस्वामिति नामिने नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चातदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे योऽन्तः प्रविश्य मां प्रसुप्तां सञ्जीवयत्त किल शक्तिधरस्वदाम्ना अन्यातः सतरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं पान्त्वस्मान् पुरुहूतवैरिबलवन्मातङ्गमाद्यद्घटा कुम्भोच्छात्रिविपाटनादिकपटुप्रत्येकवज्रायिताः श्रीमत्कण्ठेरवास्य प्रदसुणकरा धारिदारातिदूरप्रध्वस्तत्वान्तशान्तप्रवृतमनसा भाविता भूरि भागैः हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஸ்ரீ நரசிம்ம சதுர்தசி பகவான் நரசிம்மர் அவதாரம் செய்த நாள். அஜாயமானஹா பகுதா விஜாயதே அப்படின்னு வேத வாக்கியம். பிறப்பற்றவன் மீண்டும் மீண்டும் இந்த உலகத்துல தோன்றுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவதாரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவதரதி இது அவதாரஹ. யார் ஒருவர் கீழே இறங்கி வராரோ அவருக்கு பேரு அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா நரசிம்மர் பிரகலாதனுக்கு முன்னாடி தோன்றினார் அப்படின்னா அப்ப பிரகலாதனுக்கு முன்னாடி நரசிம்மர் இல்லையா, நரசிம்மருடைய ரூபம் இல்லையா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நரசிம்மருடைய ரூபம் என்னைக்குமே சாஸ்வதமான. கிருஷ்ணர் வசுதேவருக்கும் தேவகிக்கும் தோன்றினார் அப்படின்னா அப்ப வசுதேவருக்கும் தேவகிக்கும் முன்னாடி கிருஷ்ணர் இல்லையா அப்படின்னா கண்டிப்பா கிருஷ்ணர் இருக்கார். தசரதனுக்கும் கௌசல்யக்கும் ராமர் தோன்றினார் அப்படின்னா அப்ப அதுக்கு முன்னாடி ராமர்ன்ற ஒருத்தர் கிடையாதா அப்படின்னா கண்டிப்பா ராமர் இருக்கார். வராகமூர்த்தி தோன்றான் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வராகமூர்த்தி அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னா கண்டிப்பா இருக்கார். ஸோ பகவானுடைய ஒவ்வொரு ரூபமும் சாஸ்வதமானது. அந்த சாஸ்வதமான பகவானுடைய ரூபங்கள் என்னைக்குமே வைகுண்ட லோகத்தில் இருந்துட்டு இருக்கும். அந்த லோகத்திலிருந்து என்ன பண்றார் பகவான் கீழே இறங்கி வராராம். அப்படி கீழே இறங்கி வரதுக்கு பத்தி என்ன சொல்றோம் அவதாரம் அப்படின்னு சொல்றோம். பகவான் ஏன் இறங்கி வரார்? அவ்வளவு நல்ல இடமா என்ன இது? நம்ம ஏதாவது டூருக்கு போகணும் அப்படின்னு எங்க டூருக்கு போவோம்? எங்கேயாவது நல்ல குழுக்குழுன்னு இருக்கிற இடத்துக்கு போவோம், இல்லை நல்ல வசதியான இடத்துக்கு போவோம். உகாண்டாக்கு யாராவது போவோமா? நைஜீரியாவுக்கு யாராவது போகலாமா? இந்த மாதிரி இடத்துக்கே போக மாட்டோம். அண்டார்டிகா யாரும் போக மாட்டோம் இல்லையா? ஏன் சைபீரியாவுக்கு யாராவது போவோமா? போக மாட்டோம். ஏன்னா அங்கெல்லாம் துன்பம் நிறைஞ்ச இடமா இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துக்கு போக மாட்டோம். ஆனா என்ன பண்றார் பகவான்? இந்த உலகத்துக்கு இறங்கி வராரு. இந்த உலகத்துக்கு ஏன் பகவான் இறங்கி வரார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கிருஷ்ணர் பகவத்கீதையில அதற்கு பதில் சொல்றார். கிருஷ்ணர் ஏன் இந்த உலகத்துக்கு வரார்? ஒரே ஒரு விஷயம்தான். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய
சம்பவாமி யுகே யுகே. தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக வரேன்னு சொல்றார். தர்மத்தை எப்படி ஸ்தாபனம் பண்றார்? பக்தர்களை பாதுகாக்கிறதுனாலையும் அசுரர்களை அழிப்பதனாலும் என்ன ஆகுது? தர்மம் தானாகவே ஸ்தாபனம் பண்ணப்படுது. அப்ப தர்ம சம்ஸ்தாபனம் அப்படிங்கறதா முக்கியமான குறிக்கோள் பகவான் இந்த உலகத்துக்கு வரதுக்கு. சோ பகவான் எப்படிப்பட்ட தர்மத்தை ஸ்தாபனம் பண்றார் அப்படின்னா பாகவத தர்மத்தை ஸ்தாபனம் பண்றார். தர்மம் அப்படின்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நம்முடைய உண்மையான மாற்றமடையாத நிலையை தான் என்ன சொல்றோம்? தர்மம் அப்படின்னு சொல்றோம். இந்த உலகத்துல ஆத்மாக்கள் எல்லாரும் துன்பப்பட்டு இருக்காங்க. துன்பப்படக்கூடிய ஆத்மாக்கள் சந்தோஷமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னா அவர்கள் தங்களுடைய தர்மத்தில் இருக்கணும். தர்மம் அப்படின்ற விஷயத்துக்கு இந்த அர்த்தம் சொல்றாங்க. தர்மம் அப்படின்னா நான் பகவானை சேர்ந்தவன், நான் பகவானோட சேர்ந்து அவருக்கு சேவை பண்ணா மட்டும்தான் ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்ற இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறது தான் தர்மம் அப்படின்னு சொல்றோம். இந்த தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கு என்ன பண்றாரு? பகவான் இந்த உலகத்துக்கு கீழே இறங்கி வரார். அப்படி வராரு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு சுப்ரபாத்துல ரொம்ப அழகான ஒரு பத்தியம் இருக்கு. ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய. யாருக்கு தெரியும்? சுப்ரபாதம் யாரை கேட்டிருக்கீங்களா? சுப்ரபாதம் யாருக்குள்ள தெரியும்? சுப்ரபாதம் ஒன்று இருக்கு, தெரியும் இல்லையா? அதெல்லாம் முழுமையா தெரியாது இல்லையா? நம்ம இன்னைக்கு இந்தியாவில தான் இருக்கும், தமிழ்நாட்டில் தான் இருக்கும், மதுரையில் தான் இருக்கும். இருந்தாலும் நமக்கு பகவத் விஷயங்கள் அதிகமாக தெரியறது கிடையாது. தேவையில்லாத விஷயங்கள் என்ன பண்றோம்? உள்ள நிறைய புகுத்து வச்சிருக்கோம். அந்த சுப்ரபாதத்தில் ரொம்ப அழகான இந்த பதம் அப்படின்னு சொல்லப்படுது. என்னது? ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே ரமயா ரவமானாய வெங்கடேஷாய மங்கலம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க இந்த ஸ்லோகத்தில் அப்படின்னா ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய, பகவானுக்கு விரக்தி ஏற்பட்டுடுச்சான். எங்க? வைகுண்ட லோகத்துல. நமக்கெல்லாம் இங்க விரக்தி ஏற்படுது இல்லையா? எப்படியாவது இந்த உலகத்தை தொலைச்சிட்டு போயிடலாம் பரவாயில்ல நினைச்சிட்டு இருக்கோம். பகவானுக்கு எங்க விரக்தி ஏற்பட்டது? வைகுண்டத்திலேயே. ஏன்பா வைகுண்டத்துல விரக்தி ஏற்பட்டது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவர் சொல்றார், பகவானுக்கு ஒரு விஷயம் ரொம்ப கனமாயிட்டே இருக்கான். அந்த கனமான விஷயத்தை எப்படி கொடுக்க முடியாம என்ன பண்றாரா? திணறிட்டு இருக்காரா. எப்படி ஒரு பசுமாட்டினுடைய மடியில பால் அதிகமா சுரக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த பசுமாட்டுக்கு எப்படி இருக்கும்? மடியானது கனத்து போய் யாருக்காவது இதை கொடுத்துட மாட்டோமா, யாருக்காவது இதை கொடுத்துட மாட்டோமான்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கும். அது ரொம்ப கனமா தென்படும். அது போல பகவானுக்கு ஒரு விஷயம் இதயத்துல ரொம்ப கனமாயிட்டே இருக்கான். அதை எப்படியாவது கொடுத்துடலாம் 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 யோசிச்சுட்டு இருக்காரா. ஆளே கிடையாது அங்க வாங்கிக்கிறதுக்கு. என்ன அப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னா பகவானுக்கே உண்டான ஒரு முக்கியமான குணம். அந்த குணத்தை அங்க யார் கூடயும் கொடுக்க முடியலையா. பகவானுடைய மிக முக்கியமான குணம் என்னது? பகவானுக்கே உண்டான மிக முக்கியமான குணம் கருணை அப்படின்றது இல்லையா? பகவானுக்கு என்ன குணம் இருந்தாலும் கருணை அப்படின்ற ஒரு குணம் தான் பகவானை நமக்கு இணைக்கக்கூடிய குணமா இருக்கு. அந்த கருணை அப்படின்ற குணம் என்ன ஆகுது அப்படின்னா பகவானுக்கு அதிகமாகிட்டே இருக்கா. எங்க? வைகுண்ட லோகத்துல யாருக்கும் கொடுக்க முடியலையா. ஏன் கொடுக்க முடியல? யாரு கொடுப்பாரு? ஏன்னா வைகுண்டத்துல எப்படி இருக்காங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, எல்லாரும் முக்தி பெற்றவங்களா இருக்காங்க, எல்லாரும் அறியாமல் இருந்து விடுபட்டவங்களா இருக்காங்க. எங்க இருட்டா இருக்கும் அங்க வந்து என்ன பண்ணலாம்? தீபம் ஏற்றி வச்சோம்னா பிரயோஜனமா இருக்கும். இப்ப நம்ம ஊர்லாம் பார்த்தோம் அப்படின்னா பகல் நேரத்தில் 12 மணிக்கு வெளில சோடியம் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும் இல்லையா? ஸ்ட்ரீட் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த லைட்ல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனம் கிடையாது. பகல் விளக்கு பட்டார் போல அப்படின்னு சொல்லுவாங்க. பகல் நேரத்தில் ஏற்றி வச்ச விளக்கு என்ன ஆகுது? என்னைக்குமே பிரயோஜனம் எல்லாம் போயிடும். அது போல பகவானுடைய இந்த கருணை அப்படின்ற குணம் என்ன ஆயிடுச்சா? வைகுண்ட லோகத்தில் பிரயோஜனம் இல்லாம வீணாயிட்டு இருக்கான். பகவான் நினைச்சிட்டு இருக்காரு இந்த குணத்தை எப்படியாவது கொடுத்துடணும், கருணை கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரா. எங்க கொடுக்க முடியும்? இருட்டான இடத்துல தான் கொடுக்க முடியும் இல்லையா? இருட்டு எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு இல்லையா? இங்கதான் கருணை கொடுக்க முடியுமா? அப்ப என்ன பண்றாரு? பகவான் கீழே இறங்கி வராராம். பகவான் முதல்ல கேட்கிறார், அங்க வைகுண்ட வாசிகள் கிட்ட கேட்கிறார். அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? தூபம் காட்டிட்டு இருக்காங்களா பகவானுக்கு, புகை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி போட்டுட்டு இருக்கும்போது பகவான் கேட்கிறாரா, நான் வேணா கீழே போயிட்டு வரட்டுமா? கீழே நிறைய ஜீவாத்மாக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க, நான் கீழே போயிட்டு வரட்டுமான்னு கேட்கிறாங்களா. அப்ப அங்க இருக்கவங்க சொல்றாங்களா, சுவாமி நீங்க போகாதீங்க. ஏன்னா மானுஷிம் தனுமாசிரம் அவஜானந்தி மாமூடாக மானுஷிம் தனுமாசிரிதம் பரம்பாவம் அஜானந்த மம பூத மகேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இந்த உலகத்துக்கு கீழே இறங்கி வந்தார் அப்படின்னா நாம் பகவானை கண்டுக்கிறதே கிடையாது. என்ன பண்றோம்? பகவான் மேல குறை சொல்ல ஆரம்பிச்சிடும். ராமச்சந்திரமூர்த்தி இறங்கி வந்தார், நமக்காக கஷ்டப்பட்டார், மனிதனை விட கஷ்டப்பட்டார். ஆனால் இன்னைக்கு என்ன பேசுறோம்? ராமரை பத்தி சொன்னோம் அப்படின்னா ஏன் வாலியை மறைஞ்சு நின்று கொண்டார்,
ஏன் சீதையை வந்து எரிச்சார், ராமர் செஞ்சது சரியா அப்படின்னு பட்டிமன்றம் போட்டு பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அப்படி பகவானே கீழே இறங்கி வந்தால் நம்ம என்ன பண்றோம், பகவானை குறை சொல்லிட்டு இருக்கோம். அதனால அங்கே இருக்கவங்க சொல்றாங்களா, நீ கீழே இறங்கி போகாதீங்க, உங்களை அவங்க சரியா பார்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பகவான் யோசிச்சுட்டு இருக்கார், இவங்களை ஏமாத்திட்டு தான் போகணும் அப்படின்றாலும் என்ன பண்றாங்க, அங்க ஃபுல்லா புகை போட்டாங்க. ஸோ புகையில எதுவுமே தெரியலையா. அந்த சமயமா என்ன பண்றாரு பகவான், டக்குன்னு கீழே இறங்கி வரார், வந்து இங்க அவதார லீலைகளை பண்றார், மறுபடியும் மேல போய் சேர்றார். அவருக்கு ஒரு க்ஷணம் தான் இல்லையா? ஸோ அந்த ஒரு க்ஷணம் அப்படிங்கிறது நமக்கு இங்க பல யுகங்களாக கருதப்படுது. ஸோ அப்படி என்ன பண்றார் பகவான், கீழே இறங்கி வராராம். கீழே இறங்கி வரும்போது அந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுது, ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பகவான் எங்க கீழே இறங்கி வராரா, புஷ்கரணி எங்க இருக்கு, திருப்பதியில் இருக்கு இல்லையா? வெங்கடேஷாய மங்கலம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திருப்பதிக்கு முதல்ல வராராம். ஏன்னா மேல இருந்து குதிக்கிறார் அப்படின்னா ரொம்ப பள்ளத்துல குதிக்க முடியாது இல்லையா, கொஞ்சம் மேடான இடத்துல குதிக்கணும். ஸோ மேடான இடம் எது, திருப்பதி. ஸோ மேடான இடத்துல குதிக்கிறாராம். குதிச்சு என்ன பண்ணாரு, அங்க நல்லா குளிச்சுக்கிறார், அங்க நல்ல அபிஷேகம் பண்ணுவாங்க, பகவானுக்கு நல்ல ஆபரணங்கள் கொடுப்பாங்க, நல்ல புஷ்ப அலங்காரம் பண்ணுவாங்க, அலங்காரம்லாம் பண்ணிக்கிட்டார். அலங்காரம் பண்ணிக்கிட்டு அடுத்த வேலை என்னது, ராஜா வரார். ராஜா என்ன பண்றாரு, வந்து ஸ்நானம் பண்றார், அலங்காரம் பண்ணிக்கிறார். அடுத்து என்ன பண்ணுவார் ராஜா, நம்மளாம் சாப்பிட போவோம், பகவானுக்கு காரியம் தான் முக்கியம் இல்லையா? அவர் சாப்பிட வரல இந்த உலகத்துக்கு, எதுக்காக வந்திருக்காரு, கருணை கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு இல்லையா? ஸோ பகவான் என்ன பண்றாரு, அங்கிருந்து வரதராஜ பெருமாள காஞ்சிபுரத்தில் போய் உட்காந்துருக்காரு. அங்க உட்காந்து என்ன பண்றாரு, எல்லாத்துக்கும் வரவங்க எல்லாருக்குமே வரத்தை கொடுக்குறாரா, வாரி வாரி வரங்களை கொடுக்குறாரா. வரவெல்லாம் கொடுத்த பின்னாடி அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அங்கிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வராராம். வந்து அங்க நல்லா சாப்பிட்றாராம், பிரசாதம் நிறைய அங்க பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ண பின்னாடி அங்க சாப்பிட்டுட்டு அங்க என்ன பண்றாரு, அங்கேயே படுத்துறாரு. பகவான் ஏன் படுத்துட்டார் அப்படின்னு கேள்வி கேட்டோன்னா அதுக்கு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றாங்க. யாராவது நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு முன்னாடி வந்து காலிங் பெல் அடிச்சு முன்னாடி நின்று இருக்காங்க. நின்றுட்டு இருந்தா என்ன பண்ணுவாங்க, ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போயிடுவாங்க. இதை அவங்க என்ன பண்றாங்க, கிட்டு 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 வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க, வந்து சேர்ல உட்காந்துட்டாங்க. உட்காந்து என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு ஏதாவது டீ காஃபி கொடுத்தா தான் போவாங்க, இல்லை போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இன்னொரு ஆளு என்ன பண்றாங்க, பேக்கெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு நேராக வந்து எங்கப்பா என் ரூம் எங்கப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல படுத்துட்டாரு. அப்படின்னு என்ன அர்த்தம், அவர் எப்போ போவார்னே தெரியாதுன்னு அர்த்தம் இல்லையா? அது போல பகவான் என்ன பண்றார், வந்து நேராக படுத்துட்டாராம். ஏன் படுத்துட்டாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்க ஜீவாத்மாக்கள் எல்லாத்தையும் மோட்சம் அனுப்புற வரைக்கும் நான் எந்திரிச்சு போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு பகவான், வந்து அங்க நீங்களாம் படுத்துட்டாரு. ஸோ ரங்கநாதர் ஏன் படுத்துட்டு இருக்காரு அப்படின்னா நமக்காக தான், நம்மளும் அதான் சொல்றோம். அதனால தான் சுவாமி நாங்கள் யாரும் மோட்சம் போறது கிடையாது, நாங்களாம் மோட்சம் போனால் ரங்கநாதர் கிளம்பி போயிடுவார் இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த கவலை நம்மளுக்கு வேண்டாம். எண்ணற்ற ஜீவாத்மாக்கள் இருக்காங்க, நாம் மோட்சம் போறதுக்காக நம்மை கூட்டி கொண்டு செல்வதற்காக என்ன பண்றாரு பகவான் இந்த உலகத்துக்கே வரார். அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்ம பகவானை உண்மையாலுமே வழிபடக்கூடிய இந்த இந்த நரசிம்ம சதுர்தசியோ, கிருஷ்ண ஜென்மாஷ்டமியோ, ராம நவமியோ, இப்படி பகவானுடைய அவதார திருநாள்களை கொண்டாடுறோம் அப்படின்னா அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னது, நாம் எப்படியாவது பகவானுடைய அந்த குறிக்கோள், என்ன குறிக்கோள், நம்மை அவரிடம் சேர்த்து கொள்ளணும் அப்படின்ற ஆசையை பூர்த்தி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுறார். அதை சந்தோஷப்படுத்தாம நம்ம மற்ற காரியங்களை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா பகவானுக்கு மற்ற காரியங்கள் சந்தோஷம் கொடுக்காது. ஸோ பகவான் இந்த உலகத்துக்கு வரதே நமக்கும் பகவானுக்கும் உள்ள உறவு நம்மளுக்கு சொல்லி கொடுத்து, பகவானோட சேர்ந்து இருந்தா நாம் எப்படி ஆனந்தமா இருப்போம் அப்படின்ற விஷயத்தை நமக்கு காட்டுவதற்காக தான் என்ன பண்றாரு பகவான் இந்த உலகத்துக்கு தோன்றி வரார். ஸோ அப்படி வரக்கூடிய அவதாரங்கள்ல ரொம்ப பிரசித்த பெற்ற ஒரு அவதாரம் என்னது, நரசிம்ம அவதாரம். ஸோ நரசிம்மர் ஏன் தோன்றினார் அப்படின்னா ஒன்றும் பெரிய காரியம்லாம் இல்லைங்க, ரொம்ப சின்ன பையன், வயசு என்ன இருக்கும் அவனுக்கு, 5 வயசு பையன்தான். இந்த சின்ன பசங்களோட அட்டகாசம் தாங்க முடியாம போயிடுச்சு. சாஸ்திரத்தில் பார்த்தோன்னா துருவ மகாராஜன் 5 வயசு, பிரகலாத் மகாராஜன் 5 வயசு, சனத்குமாரர்கள் 5 வயசு. பாத்திர சின்ன சின்ன பசங்களா தான் இருக்காங்க. ஆனா பெரிய பெரிய பிரம்மஜானிகள் கூட என்ன பண்றாங்க, அவங்க கீழே உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப பிரகலாதன் சொல்லக்கூடிய விஷயம் தான் இன்னைக்கு சாஸ்திரம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, பிரகலாதன் பேசின விஷயம் அவ்வளவு விஷயம் பேசியிருக்கார். ஸோ இன்னைக்கு அந்த பிரகலாதனுடைய சரித்திரத்தை கேட்க முயற்சி பண்ணலாம். நரசிம்மர் வந்தார், வந்து என்ன பண்ணார், அவர் சம்ஹாரம் பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டார். ஆனா அந்த நரசிம்மரை வர வைக்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தனுக்கு பக்தி இருக்கு இல்லையா, அந்த பக்தனுடைய பக்தி எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். ஸோ அந்த பிரகலாதனுடைய சரித்திரத்தை பத்தி பேசும்பொழுது என்ன பண்றார், நான் காலையில பேசிட்டு இருந்தோம், காலையில வந்து இன்னைக்கு உபன்யாசத்துல பிரகலாதனுடைய குணங்கள் என்ன அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். ஸோ பிரகலாதனுடைய குணங்கள்லாம் மார்னிங் பேசிட்டு இருந்தோம். அந்த பிரகலாதனை என்ன பண்றா, கயாது அப்படின்ற மனைவி, ஹிரண்யகசிபு அப்படின்ற தந்தை,
இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, அந்த பிரகலாதனை பெற்றெடுக்கிறாங்க. அந்த பிரகலாதனை பெறக்கூடிய ஒரு விஷயமே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நரசிம்ம புராணத்தில் சொல்லப்படுது. என்ன ஆகுது, இந்த ஹிரண்யகசிபு கயாது 2 பேரும் என்ன பண்றாங்க, ஒன்று சேர்றாங்க, குழந்தை பெற்றெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மேல மரத்துல ஏதோ 2 கிளி என்ன பண்ணுது, நாராயண நாராயண அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான், அது சத்தம் போட்டே இருக்கான். ஹிரண்யகசிபு போ அந்த பக்கம், எப்ப பார்த்தாலும் நாராயண நாராயண அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அப்படி சேர்ந்துக்கிட்டு அப்படி சொல்லும் போது என்ன பண்றான், தன்னுடைய மனைவியோடு இணையும் பொழுது அந்த நாராயண சப்தத்தினால என்ன ஆகுது, ஒரு நல்ல ஆத்மாவானது கயாதனுடைய கர்ப்பத்துக்குள்ள போகுது சொல்லி சொல்றான். ஸோ அப்போ ஒரு நல்ல குழந்தையை நம்ம எப்போ பெற்றெடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு குழந்தையினுடைய கர்ப்பத்திலேருந்து என்ன ஆகிறான், அந்த குழந்தையானது நல்ல சிசுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி அந்த கயாதுவனுடைய கர்ப்பத்தில் பிரகலாதன் வாழ்ந்துட்டு இருந்தா. எத்தனை வருஷம் வாழ்றான் அப்படின்னா 1000 வருடம். ஏன்னா என்ன பண்றான், கர்ப்பமான பின்னாடி ஹிரண்யகசிபு தபஸ்யக்க போயிட்டான். நான் தபஸ்யம் பண்ணிட்டு போறேன் அப்படின்ட்டு. எதுக்கு தபஸ்யம் போறான், பகவானை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாராயணனை எப்படியும் நான் என்ன பண்ணணும், முடிச்சு கட்டிடணும். ஏன்ப்பா என்னப்பா ஆச்சு, ஏன்னா நாராயணன் என்ன பண்ணா, என்னுடைய அண்ணனை சாகடிச்சிட்டான், ஹிரண்யாட்சனை சாகடிச்சிட்டான், அவனை நான் கொண்டே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், தபஸ்யத்துக்கு போயிட்டான். ஒரு அசுரனுக்கு கூட தெரிஞ்சிருக்கு சக்தி வேணும்னா என்ன பண்ண, ஒருத்தர் தபஸ்யம் பண்ணணும். வாழ்க்கையில நம்ம எந்த ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னாலும், இல்லை நம்மளுக்கு சக்தி வேணும் அப்படின்னாலும் என்ன பண்ணுவா, தபஸ்யம் பண்ணும். தபஸ்யம்னா என்னது, நாம முன் வந்து ஒரு சில கஷ்டங்களை நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக எடுத்துக்கிறத என்ன சொல்றோம், தபஸ்யம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப இன்னைக்கு நரசிம்ம சதுர்தசி காலையிலிருந்து என்ன பண்ணாங்க, விரதம் இருக்கிறோம். யாராவது இருக்க சொல்றாங்களா, இல்ல குச்சி வச்சுட்டு விரதம் விருந்தே தீரணும் அப்படின்னு கேட்கறாங்களா, என்ன கிடையாது. நாங்க என்ன பண்றோம், இருந்தும் விரதம் இருக்கிறோம். காரணம் என்னது, இந்த பக்தி சேவையில முன்னேறுவதற்காக நாம முன் வந்து ஒரு சில கஷ்டங்களை ஏத்துக்கிறத சொல்றோம், தபஸ்யம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்படி அந்த ஹிரண்யகசிபு என்ன பண்றான், கடுமையான தவம் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த தவத்தின் பலனாக பிரம்மதேவர் தோன்றினார். தோன்றின பின்னாடி பிரம்மதேவர்கிட்டே கிண்டல் பண்ற மாதிரி பேசுறான். சும்மா இருக்க முடியாது இல்லையா, அவன் என்ன பண்றான், பிரம்மதேவர்கிட்ட கேட்கிறான், எனக்கு உங்களால படைக்கப்பட்ட யாராலையும் அழிவு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றான். பிரம்மதேவர் வந்து பிரம்மதேவருக்கே சொல்றான், உங்களால படைக்க நீங்க உங்களால படைச்சவங்க யாராலும் எனக்கு அழிவு வரக்கூடாது அப்படின்ற அந்த வரத்தை கேட்டு வாங்குறான். நாமளும் என்ன பண்றோம், ஏறக்குறைய ஹிரண்யகசிபு போல என்ன பண்றோம், முயற்சி பண்றோம் அப்படின்னு இந்த உலகத்துல ரொம்ப சேஃபா இருக்கும் முயற்சி பண்றோம் இல்லையா. எல்லா வகையிலும் என்ன பண்றோம், என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய எக்கானமி, என்னுடைய ரிலேட்டிவ்ஸ், என்னுடைய பேங்க் பேலன்ஸு, என்னுடைய குழந்தைங்க, என்னுடைய எஜுகேஷன் என்ன பண்ண எல்லாத்தையும் சேஃப் கார்டு பண்ணி வச்சுக்க முயற்சி பண்றோம். இப்போ நான் எப்படி இருக்கேன், சேஃபா இருக்கேன், இப்போ நான் ரொம்ப பாதுகாப்பா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஹிரண்யகசிபு போல. பட் பகவான் என்ன பண்றாரு, இது பாதுகாப்பு இல்லப்பா, உண்மையான பாதுகாப்பு எது, பகவானுடைய பாதம் மட்டும்தான் பாதுகாப்பு. அந்த பகவானுடைய பாதம் கிடைக்கல அப்படின்னா நம்ம எவ்வளவு பாதுகாப்பா இருந்தாலும் என்ன பண்ணிடுவார், அதை உடச்சு தூக்கிட்டு போயிடுவார். இதே பிரகலாதன் இருந்தான், அவன் எப்படி இருந்தான், ஒரு பாதுகாப்பும் கிடையாது, பெத்த அப்பாவே கொல்ல வராரு, ஆனால் எப்படி இருக்கான், தைரியமா இருக்கான், அப்படியே கொட்ட கொட்ட நின்றுட்டு இருக்கான். ஹிரண்யகசிபு பார்த்து பயந்துக்கிறான். ஹிரண்யகசிபு சொல்றான், டே நான் புருவத்தை தூக்குனா இந்திராதி தேவர்களாம் நடுநடுங்க வாங்கடா, அப்படிப்பட்ட என்ன பார்த்து சின்ன வாண்டு நீ, உனக்கு பயமே இல்லாம இருக்கு, எப்படா உனக்கு இது சாத்தியம் அப்படின்னு கேட்கிறான். அதற்கு பிரகலாதன் சொல்றான், உனக்கு எனக்கு யார் தைரியத்தை கொடுக்காது அது முக்கியம் இல்லப்பா, உனக்கும் தைரியம் கொடுத்தவர் அவர் தான், நீ வரம் வாங்கிட்டு வந்திய பிரம்மதேவர் அவருக்கும் தைரியம் கொடுத்தார் அந்த நாராயணன் தான் சொல்லி சொல்றாரு. ஸோ அப்படி பகவானுடைய பாத கமலம் அப்படின்ற ஒரு தைரியம் மட்டும் இருந்துச்சுன்னா நமக்கு உலகமே எதிர்த்து வந்தாலும் நம்மளை யாரும் இதை பண்ண முடியாது. நமக்கு அதுதான் உண்மையான பாதுகாப்பு. அப்படி பகவானுடைய பாதுகாப்பு இல்லை அப்படின்னா நமக்கு எந்த விதமான பாதுகாப்பை நம்ம இந்த உலகத்தில் செய்ய முயற்சி பண்ணாலும், துக்க ஔஷதம் ததபி துக்க மதத்தியாகம் பூமான் பிரமாமி வதமே தவதாச யோகம் அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாதர் சொல்றார். இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ண முயற்சி பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு துக்கம் வருது, அந்த துக்கத்துக்கு தீர்வு காண முயற்சி பண்றோம், அந்த தீர்வு என்ன ஆகுது, மறுபடியும் இன்னொரு துக்கமா வந்து முடியுது. இப்படி ஒரு துக்கத்தை தீர்வு காணும் போது அந்த துக்கத்தை போகாம என்ன ஆகுது, அந்த துக்கமே அந்த தீர்வே இன்னொரு துக்கமா முடியுது. அதான் சொல்றாரு, துக்க ஔஷதம் ததப்பி துக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த உலகத்துல துக்கத்துக்கு தீர்வு அப்படிங்கிறது வேற எதுவும் கிடையாது. அதனால என்ன சொல்றாரு, துக்க ஔஷதம் ததப்பி துக்கம் மதத்தியாகம் பூமான் பிரமாமி வதமே தவதாச யோகம். உன்னுடைய யோகம், உன்னுடைய இணைப்பு, உன்னுடைய சங்கம் அப்படின்ற உன்னுடைய பாதுகாப்பு மட்டும்தான் எங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வே தவிர இந்த உலகத்துல மற்ற தீர்வுகள் எனக்கு தீர்வு கிடையாது அப்படின்னு சொல்லி பிரகலாதர் சொல்றார். அப்படிப்பட்ட பிரகலாதன் என்ன பண்றாரு, போய் குருகுலத்துல படிச்சுட்டு வரார். படிச்சுட்டு வந்த பின்னாடி அப்பாக்கள் இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க,
பொதுவாக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் பசங்களை உட்கார வச்சு கேட்பாங்க, என்ன பையா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தே இன்னைக்கு டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன கற்றுக்கிட்ட கேட்போம் இல்லையா. இன்னைக்கு கேட்குறமா தெரியல, நம்மளும் பிஸியாக இருக்கும், பசங்களும் பதில் சொல்கிறதே கிடையாது. இதெல்லாம் என்ன பண்ணுறான், ஹிரண்யகசிபு உட்கார வச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறான். சொல்றாரு, ஏகதா சுரராத் புத்திரம் அநேகம் ஆரோப்பிய பாண்டவ பிரபச்ச கத்யதாம் வத்ச மன்யதே சாது யத்பவான். கேட்குறான் உட்கார வச்சுட்டு, ஹே பிரகலாதா, நீ படித்த விஷயத்திலேயே ரொம்ப சிறந்த விஷயம் சாது, எது சிறந்த விஷயமோ அதை கொஞ்சம் சொல்ல, படித்த விஷயத்தில் எது நல்ல விஷயமோ சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறான். உடனே பிரகலாத் தலையை சொரியல, புக்கை புரட்டல, என்ன சொன்னாங்க இன்னைக்கு ஸ்கூல்ல அப்படின்னு யோசிக்கல. அப்பா எப்படா கேட்பாருன்னு காத்துட்டு இருந்தவன் என்ன பண்றான், படன்னு அடிச்சு விடுறான். சொல்றான், தத் சாது மன்யே சுரவர்ய தேகினா சதா சமுத்விக்னதியாம சத்கிரஹாத் ஹித்வா தபாஹம் கிருஹமந்த கூபம் கணம் கதோயம் அரிமாஷயேத அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்பா தத் சாது மன்யே, நான் எது சிறந்தன்னு சொல்றேன் தெரியுமா, தத் சாது மன்யே அசுரவர்ய தேகினாம் சொல்லி சொல்றேன். அவங்க அப்பா கூப்பிடுறார் அசுரவர்ய சொல்லி சொல்றார். அசுரர்கள் அப்படின்னா அசுர, அசு அப்படின்னா பிராணன், ர அப்படின்னா எடுப்பவன், பிராணனை எடுப்பவன் அப்படின்னு அர்த்தம். ஏன்டா என் பிராணன் எடுக்கிறேன்னு சொல்லி திட்டுவோம் இல்லையா, அவனை தான் என்ன சொல்றோம், அசுரன்னு சொல்லி சொல்றோம். அப்படி பிராணனை எடுக்கிறதுல ரொம்ப சிறந்த ஆளாம் யாரு, ஹிரண்யகசிபு. அயோக்கிய நம்பர் 1 அப்படின்னு சொல்றத வந்து என்ன பண்றான், கொஞ்சம் சம்ஸ்கிருதத்துல வித்தியாசமா சொல்றான், அசுரவர்ய தேகினாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்பா ரொம்ப சிறந்தவரே, ரொம்ப போக்கிரியில சிறந்தவரே அப்படின்னு சொல்லி சொல்றான். எது சிறந்த தெரியுமா, எப்ப பார்த்தாலும் மனசுல சஞ்சலப்பட்டுக்கிட்டு என்ன ஆக போது தெரியலையே, என்ன பண்ண போது தெரியலையே, என்ன நடக்க போது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் எப்படி இருக்காங்க இந்த உலகத்துல மக்கள், சதா சமுத்விக்ன தியாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த உலகத்துல மக்களுடைய புத்தி எப்படி இருக்கா, எப்ப பார்த்தாலும் பேதளிச்சுக்கிட்டே இருக்கான், மாறி 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 யோசிச்சுட்டே இருக்காங்க. ஏன், அசத்கிரஹாத் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன்னா நிலையில்லாத ஒரு விஷயத்தை என்ன பண்றாங்க எடுத்துக்கிட்டு இதை நம்ம காப்பாத்தும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாங்க, இதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறதுனால எப்ப பார்த்தாலும் சஞ்சலம் அடைஞ்ச மனஜோடு இருக்காங்களா. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு இடம் தான் என்னவா, கிரகம் அந்த கூப்பம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹித்வாத்த பாகம் கிரகம் அந்த கூப்பம் வனம் கதோயம் ஹரிமாஸ்ரயேத அப்படின்னு சொல்லி சொல்றான். சொல்ல வந்த விஷயம் என்ன, பிரகலாதன் சொன்ன வந்த விஷயம் என்ன அப்படின்னா, அப்பா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அசத் சங்கத்தை விட்டு சத் சங்கத்துக்கு போகணும். அசத் சங்கம் அப்படிங்கிறது நம் வீட்டில் இருக்கிறது அசத் சங்கமா இருந்துச்சு அப்படின்னா அந்த அசத் சங்கமா இருக்கக்கூடிய வீட்டை விட்டுட்டு ஒருத்தர் என்ன பண்ணலாம், புலிசிங்கம் வாழக்கூடிய அந்த காட்டு கூட போயிடலாம். ஏன்னா காட்டில் கூட அந்த புலிசிங்கம் கூட என்ன பண்ணிடும், ஒரு சில சமயம் பக்தி எடுத்துக்குமா. ஆனால் வீட்டில் இருக்கவங்க பக்தி எடுத்துக்க போறது கிடையாது. அதனால பக்த சங்கம் இல்லை அப்படின்னா அதை விட்டுடுங்க. எங்க பக்த சங்கம் கிடைக்கும் என்ன பண்ணுங்க, அந்த பக்த சங்கத்தை எடுத்துக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் விஷயத்துல சொல்றான். சொல்லி முடிச்சு அவன் சொல்றான், சரி நான் காட்டுக்கு போகணும். முதல்ல சொல்றான் காட்டுக்கு தான் போகணும்னு சொல்லி சொல்றான். காட்டுக்கு போய் என்ன பண்ணும், காட்டுக்கு போய் என்ன பண்ணும் அப்படின்னா ஹரிமாஸ்ரயத்தை, ஹரி என்ன பண்ணுங்க, பகவான் ஹரியனுடைய தஞ்சத்தை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட உடனே ஹிரண்யகசிபு எப்படி இருக்கும், முதல்ல சிரிக்கிறான். அவனுக்கு சிரிப்பு வருது. ஏதோ சின்ன பையன் இல்லையா, ஏதோ வெளில போறான், 2-3 கெட்ட வார்த்தையை கட்டு வந்துட்டான். என்ன சொல்றான், ஹரிமாஸ்ரயன்னு சொல்லி சொல்றான், வனம் கதோயன்னு சொல்லி சொல்றான், அசத்கிரஹாத்னு சொல்லி சொல்றான். இந்த கெட்ட வார்த்தையில யார் சொல்லி கொடுத்தாங்க தெரியலையே. இவன் சொல்லக்கூடாது, நம்ம என்ன பண்ணணும், செக்யூரிட்டி டைட் பண்ணணும். கூப்பிட்றான், சண்டாமர்க்கா கூப்பிட்றான், டே என்னடா நடந்துட்டு இருக்கு, பசங்களுக்கு யாரோ தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறாங்கடா, செக்யூரிட்டி டைட் பண்றா சொல்லி அமுச்சு விட்டான். அமுச்ச உடனே அந்த பையன் போறான். அவங்க 2 சண்டா அமர்க்கா அப்படின்னு 2 ஆசிரியர்கள் கேட்குறாங்க, பிரகலாதா நாங்கள் உங்களுடைய குரு இல்லையா, எனக்கு உண்மையை சொல்லு, உனக்கு யார் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா ஹரி நம்முடைய எதிரிப்பா, எதிரியை பற்றி நீ ஏன் பேசுகிற அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பிரகலாதன் எந்திரிச்சு கை கூப்பி நமஸ்காரம் பண்ண ஆரம்பிக்கிறானா. நான் பாட்டு கேட்டிருக்கு, நீ பாட்டு நமஸ்காரம் பண்ணுற என்னடா அர்த்தம் அப்படின்னு கேட்குறானா. யாருக்கா நமஸ்காரம் பண்ணுற அப்படின்னா, எந்த ஒரு பகவானுடைய மாயினால வேதம் படித்த நீங்களே இவர்கள் எனக்கு எதிரி, இவங்க எனக்கு நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு பேதம் பார்க்குறீங்களோ, இந்த பேத புத்தியை கொடுத்து அந்த நாராயணனுக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த உலகத்தில் நான் பேத புத்தி, இவன் என்னுடைய நண்பன், இவனுக்கு எதிரி அப்படின்னு பார்க்கக்கூடிய இந்த புத்தி தான் இருக்கிறதுலே எல்லாத்தை விட அறியாமையான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். நான் எனது என்னுடையவர்கள் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த புத்தி தான் நம்முடைய எல்லா விதமான அறியாமைக்கு காரணம். நீங்க பகவத்கீதை பார்த்தீங்க அப்படின்னா பகவத்கீதை இப்படிதான் ஆரம்பிக்குது.
பகவத்கீதை எங்கே ஆரம்பிக்குது? அர்ஜுனன் சொல்கிறான், நான் சண்டை போடணும், என்னுடைய எதிரிகளை பார்க்கணும், நான் போர் பண்ண போகிறேன், எனக்கு போரில் இஷ்டம் கிடையாது, நான் போர் பண்ணால் இதில் ஒரு பிரயோஜனம் வரப்போகிறது கிடையாது, நான் நரகத்துக்கு போயிடுவேன், என்னுடைய குடும்பம் அழிஞ்சு போயிடும், என்னுடைய குலதர்மம் அழிஞ்சு போயிடும். கிருஷ்ணர் பார்த்துட்டே இருக்கார். நீ பேசுகிற, உங்கள் சொந்தக்காரங்களை பேசுகிற, நான் எங்கே இதில் இல்லையா? எப்போ பார்த்தாலும் அவங்க நான், இவங்க நான், மூணாவது நான் வருத்தம் வரவே இல்லையே, இங்கே சீன்லேயே கொண்டு வரல என்ன நீங்கள் இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தில் எல்லாமே ரெண்டே விஷயம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த உலகத்தை பார்க்குறோம், நம்மளை பார்க்குறோம், உலகத்தை பார்க்குறோம், நம்மளை பார்க்குறோம். மூன்றாவது ஒரு விஷயத்தை என்ன பண்ணோம், மறந்தே போயிட்டோம். அதுதான் உண்மையான அறிவுன்னு சொல்லி சொல்கிறோம். உண்மையான அறிவு அப்படின்னா 3 விஷயத்தை பார்க்க தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், 2D வியூவில் தான் இருக்கும். 3D வியூ, 3 டைமென்ஷனல் வியூன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? அதான் பார்க்குறதே கிடையாது. என்னென்னது? 2 டைமென்ஷன் பார்க்குறோம். போக்தா, போக்யம் அப்படி 2 விஷயம் பார்க்குறோம். போக்தா அப்படின்னா அனுபவிப்பவன், போக்யம் அப்படின்னா அனுபவிக்கப்படும் பொருள். நம்ம இந்த உலகத்தில் என்ன பண்ணுறோம், இந்த 2 விஷயம் தான் பார்க்குறோம். நான் இருக்கேன், பொருட்கள் இருக்கு, என்ன பண்ணலாம், அனுபவிக்கலாம். சின்ன குழந்தைகளை போல, இப்போ சின்ன குழந்தைங்க இருக்காங்க, பக்கத்தில் ஒரு நம்மளுடைய ரூம்பே இருக்குது, கம்ப்யூட்டர் ரூம்பே இருக்குது. அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. போனால் என்ன பண்ணுவாங்க பசங்க, கொஞ்ச நேரம் விளையாட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் போட்டு உடைக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியாது, அந்த பொருட்களை எப்படி உபயோகப்படுத்துன்னு தெரியாது. விளையாட்டு எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுவாங்க. இதே நாம் போகிறோம், நாம் போனால் என்ன பண்ணுறோம், அந்த பொருட்களை சரியாக உபயோகப்படுத்தணும். எதுக்காக சரியாக உபயோகப்படுத்தணும் அப்படின்னா, ஏன்னா நமக்கு ஞானம் இருக்குது. என்ன ஞானம் இருக்குது, இந்த பொருட்கள் என்னுடையது கிடையாது, இந்த பொருட்களை என்னுடைய சுகத்துக்காக உபயோகப்படுத்தக்கூடாது, இந்த பொருட்களை நான் நினைச்ச மாதிரி உபயோகப்படுத்தக்கூடாது, இந்த பொருட்கள் கோயிலுக்கு சொந்தமானது, இந்த பொருட்களை கோயிலுடைய சேவைக்காக உபயோகப்படுத்தணும், இந்த பொருட்களை கோயில் நமக்கு எப்படி வழிமுறை கொடுத்துருக்கோ அப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சு உபயோகப்படுத்துறதுனால சரியாக உபயோகப்படுத்தணும். அதுபோல இந்த உலகத்தை பற்றி சொல்லும் போது உபனிஷத் சொல்லுது, நான் 3 விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு சொல்லுது. என்னது? போக்தா, போக்யம், பிரேரிதாரம் ச மத்வா அப்படின்னு சொல்லுது. ஆனால் என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தில் 2 விஷயம் தான் பார்க்குறோம். என்ன பார்க்குறோம், நான் இருக்கேன், உலகத்தில் பொருள் இருக்கு, எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், உபயோகப்படுத்தலாம் இல்லையா? எல்லாத்தையும் உபயோகப்படுத்த ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறோம், அப்புறம் எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிக்கிறோம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தலைகீழ் ஆக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, 3வது விஷயம் பகவான் அப்படின்ற அந்த விஷயத்தை பார்க்கறதே கிடையாது. ஸோ சாஸ்திரம் நமக்கு ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குது, ஈஷோபனிஷத்து வேதத்தினுடைய மிக முக்கியமான உபனிஷத்து அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஈஷோபனிஷத்தில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான முதல் வாக்கியமே என்ன அப்படின்னா, ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். அறிவு அப்படின்னா என்ன அப்படின்னா, முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும், இந்த உலகம் எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது. இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருளுமே அவருடைய சேவைக்காக உபயோகப்படுத்தணும். ஏன்னா அவருக்கு சொந்தமானது அவருக்கு தான் உபயோகப்படுத்தணும் இல்லையா? இப்போ ஒருத்தர் கார் வாங்கி கொடுக்குறாரு, ஓனர் என்ன பண்ணுறாரு, கார் வாங்குறாரு, கார் வாங்கி டிரைவர் கிட்ட கொடுக்குறாரு. ஸோ டிரைவருடைய வேலை என்னது, கார் ஓட்டுறது தான். யாருக்காக கார் ஓட்டணும், ஓனருக்காக கார் ஓட்டணும். கார் எப்படி ஓட்டணும், ஓனர் எப்படி நம்மளை வழிமுறை கொடுக்காரோ அப்படி ஓட்டணும். ஓனர் உட்கார வச்சுட்டு நான் பாட்டு என் இஷ்டத்துக்கு போயிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது இல்லையா? ஸோ ஓனருடைய காருன்னு புரிஞ்சுக்கணும், அந்த காரை ஓனருக்காக ஓட்டணும், அந்த காரை ஓனர் சொல்கிற பிரகாரம் ஓட்டணும். அப்போ தான் அந்த காரை நம்ம உபயோகப்படுத்த முடியும், நமக்கும் நல்ல பேர் கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், ஓனர்கிட்ட இருந்து காரை வாங்கிக்கிறோம், ஓனரை பற்றி அப்புறம் மறந்தே போயிட்டோம். ஓனர்னு ஒருத்தர் இருக்காரே மறந்து போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடும். வீட்டுக்கு போய்ட்டு எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு நாம் பாட்டு சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி சுற்ற ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு வேறு பேர் தான் இருக்கும் இல்லையா? நமக்கு மறுபடியும் அந்த கார் கொடுக்க போகிறது கிடையாது. அதுபோல் நான் புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லாம் பகவானுக்கு சொந்தமானது. இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே பகவானுடைய சேவைக்காக உபயோகப்படுத்தணும். இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே பகவான் நமக்கு எப்படி விதிச்சிருக்காரோ அதன் பிரகாரம் செயல்படணும் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், செயல்பட ஆரம்பிக்கணும். இதுதான் புத்தி, இதுதான் ஞானம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுதான் இங்கே பிரகலாதன் சொல்கிறார். அப்படி பகவான் அப்படின்ற ஒருத்தரை புரிஞ்சுக்காம நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இவங்க எனக்கு எதிரி, இவங்க எனக்கு நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே ரொம்ப தவறான எண்ணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரி, உனக்கு எப்படி இந்த புத்தி வந்துச்சு, உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது யாரும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எப்படி ஒரு காந்தத்தை இரும்பு என்ன பண்ணும், காந்தமானது இழுக்க ஆரம்பிக்கும், அதுபோல பகவானுடைய குணங்கள் என்ன பண்ணுது, என்ன ஆக்கர்ஷணை பண்ண ஆரம்பிக்குது. எனக்கு இயற்கையாகவே இந்த குணம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். உண்மைதான், காந்தம் என்ன பண்ணும், இரும்பை இழுக்க தான் செய்யும். ஆனால் எல்லா இரும்பு இழுத்துருமா என்ன,
இழுக்காது. எந்த இரும்புல துரு பிடிச்சிருக்கோ என்ன ஆகாது, இழுக்காது. அது போல பிரகலாதனை போன்ற நல்ல குணங்களை உடையவர்கள் என்ன பண்றார் பகவான் ரொம்ப சீக்கிரமா ஈர்த்தர்றார். ஸோ நல்ல குணங்கள் இல்லை அப்படின்னா பகவான் ஈர்க்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அப்படி அந்த பிரகலாதன் வந்து என்ன பண்ணுறான், பதில் சொல்லி முடிக்கிறான். சொன்ன பின்னாடி மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அவனுக்கு, சரி பரவாயில்ல நம்ம இன்னும் என்ன பண்ணுறான் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அவனுக்கு நிறைய விஷயங்களை மறுபடியும் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற அரசியல் மற்ற விஷயங்களை அவன் சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அவன் ஒன்றும் கேட்குற மாதிரியே தெரியல. அவன் பாட்டு என்ன பண்ணுறான், உட்காந்து கம்முன்னு கேட்டுட்டே இருக்கான். கேட்டு முடித்த பின்னாடி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவனை கொண்டு போயிட்டு மறுபடியும் அவங்க வீட்டில் போய் விடுறாங்க. சரி இப்போயே அதை என்ன பண்ணுவான், பையன் ஒழுங்காக பாடம் கற்றுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க. விட்ட பின்னாடி இப்போ என்ன பண்ணுறாங்க, கையாவது கிட்ட கொண்டு போய் விடுறாங்களாம் அவங்க அம்மா கிட்ட. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, சின்ன பையன் இல்லையா, ரொம்ப அழகாக அவனுக்கு தலையில் எண்ணெயெல்லாம் வச்சு அவனுக்கு தலை செய்வி விட்டு அழகாக கண்ணில் கண்ணு மை விட்டு நெத்தியில் திலக்கம் விட்டு அவனுக்கு இடுப்பில் பட்டு பீதாபரத்தை கட்டி என்ன பண்ணுறாரு, அழகான மாலையை போட்டு அழகாக அமைச்சு வைக்கிறார். சின்ன பையன் இல்லையா, என்ன பண்ணுறான், தவழ்ந்து என்ன பண்ணுறான், அப்பா கிட்ட வந்து சேர்றான். அப்பா பார்க்குறார், ரொம்ப சந்தோஷப்படுறார். அவன் உட்காந்துருக்க படிக்கட்டே 300 படிக்கட்டான். ஹிரண்யகசிபு உட்காந்துருக்க படிக்கட்டு 300 படிக்கட்டு மேலே ஏறி போனாதான் ஹிரண்யகசிபு கிட்டே போக முடியும். அப்படி மேலே உட்காந்துருக்கான். அங்கே போய் என்ன பண்ணுறாரு, இந்த பிரகலாதன் போகிறான். போன உடனே பிரகலாதன் தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிட்டான். உட்கார வச்சுட்டு உச்சி முகல்றான். அந்த பிரகலாதனை பார்த்தோன்னே கண்கள்ல தண்ணி வர ஆரம்பிக்குது. பாசத்தினால என்ன பண்ணுறான், அதனால் என்ன பண்ணுறான், அவனுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுக்குறான். ஆயுஷ்மன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான், நீண்ட ஆயுஷோட வாழ்றான்னு சொல்லி சொல்கிறான். பகவான் மேலேருந்து பார்க்குறார், ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா அவன் வந்து பகவானுடைய பக்தன் இல்லையா, யார் ஜெய் விஜயன் தானே. அவன் சொன்னவன் என்ன பண்ணார் பகவான், சரி நீயே வாயில் சொல்லிட்ட இல்லையா, பிரகலாதன் கண்டிப்பாக ஆயுஷ்மானா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டார். உட்கார வச்சுட்டு இப்போ மறுபடியும் அதே கேள்வி கேட்குறான். பயப்படுறாங்க இவங்க 2 பேரும் ஆசிரியர்கள். ஏன்னா பையனுக்கு ஏன்னா அவருக்கு தெரியும் இல்லையா பையன் எவ்வளோ எக்ஸாம் எழுதுவான் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு கேள்வி கேட்டோடனே மறுபடியும் அப்பா கேள்வி கேட்குறார். அப்பா நீ படித்த விஷயத்திலேயே ரொம்ப சிறந்த விஷயம் எதை நீ சொல்லு சொல்லி கேட்குறான். பிரகலாதன் கொஞ்சம் யோசிக்கிறான். போன முறையே கிளாஸ் ஆயிடுச்சு, இது இந்த கேள்விக்கு போன முறையே பதில் சொல்லியாச்சு, மறுபடியும் ஏன் அப்பா இதே கேள்வியை கேட்குறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஓஹோ நம்ம போன முறை என்ன சொல்லியிருக்கோம், ஹரிக்கு பக்தி பண்ணணும்னு சொல்லியாச்சு. அந்த ஹரிபக்தி எப்படி பண்ணணும்னு சொல்லவே இல்லையா, வழிமுறையை சொல்லிக் கொடுக்கவே இல்லையா, இப்போ வழிமுறையை கேட்குறாரு போல இருக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாடம் 2 அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அவர் சொல்றார், ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாதன் வந்து இந்த முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றார். இந்த ஒரு விஷயம்தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பக்தி அப்படின்ற விஷயத்துக்கு டெஃபினிஷன் ஒரு விவரணம் கொடுங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது இந்த விஷயம் தான். என்னது பக்தி, அப்படி எப்படி பண்ணுவா, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் அப்படின்ற இந்த விஷயத்தால் என்ன பண்ண முடியும், பகவானுக்கு பக்தி செய்ய முடியும். இந்த 9 விதமான விஷயங்கள்ல ஒருவன் பக்தி செய்யணும் அப்படின்ற விஷயத்தை சொல்றார். 9 விதமான விஷயத்தை பத்தி சொல்லும் போது இந்த 9 செய்யணும்னு அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த 9 ஏதாவது ஒன்று பண்ணாலும் போதும். ஸ்ரவணம் அப்படின்னா பகவானை பத்தி கேட்கறது. பகவானை பத்தி கேட்கறதுனால என்ன பண்றான், பரீட்சித்து மோட்சம் போயிட்டான். கீர்த்தனம் அப்படின்னா பகவானை பத்தி பாடுறது, புகழ்ந்து பேசுறது. ஸோ என்ன பண்றாரு சுகதேவ கோஸ்வாமி, பகவானை பத்தி பேசி என்ன பண்ணிட்டாரு, மோட்சம் போயிட்டார். தென் ஸ்மரணம், ஸ்மரணம்னா பகவானை பத்தி தியானம் பண்றது. யாரு, பிரகலாதன் தான். ஸோ என்ன பண்ண பிரகலாதன் பண்ண பக்தி என்னது, பகவானை என்னைக்குமே நினைச்சிட்டே இருக்காது. அப்படி ஸ்மரண பக்தினால பிரகலாதன் மோட்சம் போன ஸ்மரணம். அதுக்கப்புறம் பாத சேவனம். பாத சேவனம் யாரு, லக்ஷ்மி தேவி. தென் அர்ச்சனம், அர்ச்சனம் யாரு, பிருத்து மகாராஜன். தென் வந்தனம், வந்தனம் யாரு, அக்ரூரர். தென் தாஸ்யம், தாஸ்யம் யாரு, ஹனுமான். அதுக்கப்புறம் சக்கியம், சக்கியம்ன்றது யாரு, அர்ஜுனன். தென் ஆத்ம நிவேதனம், ஆத்ம நிவேதனம் யாரு, பலி மகாராஜன். ஸோ இப்படி 9 விதமான பக்தி வழிமுறைகளால நிறைய பக்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, மோட்சம் போயிருக்காங்க. இந்த வழிமுறை தான் என்ன பண்ணும், ஒருவனை மோட்ச பாதையில் கூட்டு போக முடியும். இதுதான்ப்பா பக்தி அப்படின்னு சொல்றான். அவன் கேட்கற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அவன் கேட்கற என்ன பண்றான், ஸ்ரவணம் கீர்த்தனம் சொல்லிட்டு இருந்தான். கேட்கணும், பாடணும், பக்தி பண்ணணும், பாத சேவனை பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும், வந்தனம் பண்ணணும், தாசியம் பண்ணணும், ஆத்ம நிவேதனை பண்ணணும், எல்லாம் கரெக்டு தான்ப்பா, என்னதான் சொல்றான் போல இருக்கு பையன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். கடைசியில விஷ்ணோஹோ அப்படின்னு சொன்ன உடனே பயங்கர கோச்சு பிடிச்சி மேல மடால தள்ளி விடுறானா. 300 படிக்கட்டு தலை குப்பர் தப தப தபன்னு கீழே வந்து விழுறான். விழுந்த பின்னாடி இப்ப திட்ட ஆரம்பிக்கிறான்.
யாரா இப்படி பண்ணது, என்னுடைய பையனுடைய புத்தி யார் இப்படி கெடுத்து வச்சது, என்ன நினைக்கிறான் அந்த விஷ்ணு, என்ன நினைக்கிறான்னு தெரியலையே. உண்மையில அந்த விஷ்ணு ஒரு கோடாளி மாதிரி. இந்த பிரகலாதன் அப்படின்ற இந்த கம்பை வச்சு என்ன பண்றான், அந்த கோடாளியை வச்சு இந்த அசுர வம்சம் அப்படின்ற வம்சத்தை அழிப்பதற்காக விஷ்ணு என்ன பண்ணிருக்கான், ஏதோ ஒரு சதி திட்டம் பண்ணிட்டு இருக்கான். இவனை விட்டுறாதீங்க, இவனுக்கு நல்ல புத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், மறுபடியும் திட்ட ஆரம்பிக்கிறான். உனக்கு யாரா இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பிரகலாதன் கிட்ட ஹிரண்யகசிபு கேட்கிறான். கேட்ட பின்னாடி பிரகலாதன் சிரிச்சுட்டே சொல்றான், அப்பா இந்த பக்தி எல்லாம் உன்னுடைய இந்த குரு இருக்காங்களே இவங்க சொல்லி கொடுத்தா வரப்போகுது, இவங்க சொல்லி கொடுத்து இந்த பக்தி வரப்போறது கிடையாது. மதீர்ண கிருஷ்ண பரதசதோவா மிதோபி பத்யேத கிரஹவ்ரதானாம் அதாந்த கோபி விஷதாம் தமிஸ்ரம் புனப்புனச்சர்வித சர்வனானாம் அப்படின்னு சொல்ற. ஒரு சிலருக்கு எவ்வளவுதான் புத்தி சொன்னாலும் என்ன வராது, அவங்களுக்கு பக்தியே வராது. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் என்ன பண்ணுவாங்க, பக்தி எடுத்துக்க மாட்டாங்க. விதுரர் தான் சொல்றார், உலகத்தில் மனுஷன் என்ன பண்ண முயற்சி பண்றாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சுகாய கர்மாணி கரோதி லோகஹா அப்படின்னு சொல்லி சொல்றார். மக்கள் சுகத்தை அடைவதற்காக பல்வேறு விதமான காரியங்களை பண்றாங்க. சரி, அந்த காரியங்களை பண்றதால உங்களுக்கு சுகம் கிடைக்குதா அப்படின்னா எத் விபர்யா அப்படின்னு சொல்லி சொல்றார். சுகத்தை அடைவதற்காக பல காரியங்களை பண்றாங்க. அந்த காரியங்களால் அவங்களுக்கு கிடைக்கிறது என்னதான், கடைசியில் விபரிய துக்கம் தான் கிடைக்குது. சரிப்பா துக்கம் கிடைக்குதே விட்டலாமா அப்படின்னா அதையும் விட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் அதே காரியம் தொடர்ந்து பண்ணுவாங்க. துக்கம் இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும். எவ்வளோ பணம் என்ன பண்ண மாட்டாங்க, பகவான் கிட்ட வந்து சேரவே மாட்டாங்க. அவங்களுக்கு பகவான் மேல புத்தியே வராமல் சொல்லி சொல்றாரு. எங்க சொல்றாரு, மதீர்ண கிருஷ்ண பரதசதோவா, மதீர்ணஹ அவனுக்கு புத்தியே வராது. எதுல, கிருஷ்ணஹ பரதசதோவா, தனக்கும் புத்தி இருக்காது, மற்றவங்க சொன்னாலும் அவங்களால ஏத்துக்க முடியாது. ஏன் ஏத்துக்க முடியாது, அதாந்த கோஹபீர் விஷதாம் தமிஸ்ரம் அப்படின்னு சொல்லி சொல்றார். மதீர்ண கிருஷ்ண பரதசதோவா மிதோ பிபத்தியேத கிரஹவ்ரதானாம் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏன்னா அவங்க ஒரு விரதம் எடுத்து உட்காந்துட்டு இருக்காங்களாம். என்ன விரதம், நான் இந்த உலகத்தை விட்டு வெளியில போக மாட்டேன் அப்படி என்ன பண்ணிருக்காங்க, விரதம் எடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு முறை ராஜா கேட்கிறார் மந்திரி கிட்ட, எப்படி மோட்சம் போலாம் அப்படின்னு கேட்கிறார். உடனே என்ன பண்றார், அந்த மந்திரி குடுகுடுன்னு ஓடுறார். அந்த அரசவையினுடைய இறுதிக்கு போறார். ஒரு பெரிய தூண் இருந்துச்சு, தூணை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டார். கட்டி பிடிச்சிட்டு வாங்க போலாம் வாங்க போலாம் வாங்க போலான்றார். ராஜகிரைய தூணை கட்டி பிடிச்சிட்டு வாங்க போலாம் வாங்க போலாம், எங்க போற, தூணை விடியா அப்பதான் போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதே தான் நம்ம இந்த உலகத்தில் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்றோம், இந்த உலகத்தில் எல்லாத்தையும் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். என்னுடையது நான், என்னுடையது நான், என்னுடையது அப்படின்ட்டு இவ்வளவு பந்தத்தில் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு மோட்சம் போலான்னு எப்படி போக முடியும்? எப்ப இங்க பற்று அப்படிங்கிறது அருகுதோ அங்கதான் என்ன பண்ணுவோம், அங்கதான் அப்பதான் அங்க பற்று ஏற்பட்டு அங்க போக முடியும். ஸோ அப்படி இங்க சொல்றாரு, இந்த உலகத்துல மக்கள் எல்லாமே தேவையற்ற விஷயங்கள் மேல பற்ற வளர்த்துட்டு இருக்காங்க. மதீரண கிருஷ்ண பரதசதோவா மிதோபிபத்யேத கிரஹவ்ரதானாம் அதாந்த கோபிஹி விஷதாம் தமிஸ்ரம் புனப்புனச்சர்வித சர்வனானாம். என்னதான் பண்றாங்க அப்படி இந்த உலகத்துல எல்லாரும் மக்கள் அப்படின்னா, சின்ன பையன்தான், ஆனா ரொம்ப முதிர்ந்த பையன் மாதிரி பேசுறாரு. என்ன சொல்றாரு, வீட்டுல கிரகஸ்த வாழ்க்கையில் என்ன பண்றாங்களா, மென்னதையே மென்னுட்டு இருக்காங்களாம். காலையில் எந்திரிக்கிறது, குளிக்கிறது, சமைக்கிறது, சாப்பிட்றது, வேலைக்கு போகிறது, மறுபடியும் சாயந்தரம் வருது, கொஞ்ச நேரம் டிவி பார்க்கறது, அதுக்கு மறுபடியும் சாப்பிட்றது, மறுபடியும் தூங்குறது, மறுபடியும் காலை எந்திரிக்கிறது, இதே தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த விஷயத்தான் இங்கே சொல்றாரு. மென்னதையே மென்னுக்கிட்டு ஒரு ருச்சியுமே இல்லாமல் மனிதன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இப்படியே வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கான். இப்படிப்பட்ட மனிதர்களால் பக்தியை புரிஞ்சிக்கவே முடியாது. அப்போ எப்போதான் பக்தியை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, யார் ஒருவன் ஒரு பக்தனுடைய பாத தூளி எடுத்து தன்னுடைய தலையில் வச்சுக்கிறானோ, அதாவது ஒரு தூய பக்தருடைய தொடர்புக்கு வரானோ, அப்படிப்பட்ட தொடர்புல தான் அவனுக்கு என்ன ஆகுது, பக்தி அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்குதுன்னு சொல்லி சொல்கிறான். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம இப்போ இந்த இஸ்கானுக்கு வந்துட்டு ஏதோ கொஞ்சம் என்ன பண்ணுறோம், பக்தி அப்படின்ற விஷயத்தை பயிற்சி செய்ய முயற்சி பண்ணுறோம். இதற்கு முன்னாடி நமக்கு பக்தி மேலே இருந்த அந்த ஸ்ரத்தையோ, இதற்கு முன்னாடி நமக்கு பக்தின்னு ஒரு கற்பனை வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பக்திக்கும் இப்போ நம்ம செய்யக்கூடிய பக்திக்கும் எப்படிப்பட்ட வித்தியாசம் இருக்குன்ட்டு நீங்களே பார்த்துக்க முடியும். நம்மளும் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஏதோ பக்தி பண்ணுற மாதிரி என்ன பண்ணிட்டு இருந்தோம், நினச்சிக்கிட்டு இருந்தோம். நம்மளும் ஏதோ கோயிலுக்கு போகிறோம், அப்பப்போ போயிட்டு சாமி கும்பிட்டு சுற்றி வர்றது, பொங்கல் சாப்பிட்றது, தள்ள சடாரி வைக்கிறது, ஏதோ பண்ணிட்டு இருந்தோம். பட் இதுக்கெல்லாம் மேலே பக்தி அப்படின்ற விஷயம் இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு எப்போ புரிஞ்சுக்கிட்டோம், பக்த
சங்கத்துக்கு வந்த பிறகு தான் புரியுது. பக்த சங்கம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா ஒருத்தனுக்கு பக்தி தெரியவே போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்த சங்கத்தினால மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஒருவன் பக்திக்கு வர முடியும் அப்படின்ற விஷயத்த பிரகலாதன் என்ன பண்றான், ஹிரண்யகசிபுக்கு சொல்றான். சொன்ன பின்னாடி அப்ப ஹிரண்யகசிபுக்கு இன்னும் கோவம் வந்துடுச்சு. அவன் என்ன பண்றான், இந்த பிரகலாதனை எப்படியாவது கொண்டுடுங்க, இந்த பையன் இனிமேல நம்ம வம்சத்துக்கு தேவையே கிடையாது, இப்படிப்பட்ட பையன் நம்மளுடைய வாழ்க்கையில வந்த ஒரு நாகப்பாம்பு போன்றவன், அவனை கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான வகையில் என்ன பண்றாங்க, அவனை சாகடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இந்த சின்ன பையனை சாகடிக்கிறதுக்கு எல்லா விதமான யுக்திகளும் யூஸ் பண்றானா. பெரிய யானையை விட்டு மெதிக்க சொல்றான். பிரகலாதன் என்ன பண்றான், கை கூப்பிட்டு ஹரே கிருஷ்ண உட்காந்துருக்கான். அது என்ன பண்ணுது, அந்த யானை குடு குடுன்னு ஓடி வருது. பார்த்து சிரிக்கிறான், கஜேந்திரன் வராரு போல இருக்கே அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அந்த யானை வருது, வந்தவனுக்கு மாலையை போட்டு அது பாட்டு போயிட்டே இருக்கு. மறுபடியும் கொண்டு வந்து நெருப்புல போடுறான். நெருப்புல போட அங்கே என்ன பண்றான், கண்ணை முடிட்டு பகவானுடைய தியானத்துல இருக்கான். நெருப்பு அவனை சுடவே இல்லையா. அப்ப ஹிரண்யகசிபு சொல்றான் அந்த சிப்பாய்களை, டே இப்போ தூக்கிட்டு வாங்கலான்ட்டு. அவங்களாம் பயந்துக்கிறாங்க, நெருப்பு எங்களை சுற்றுமோ அப்படின்னு சொல்லிட்டு. பிரகலாதன் குடுக்குன்னு எந்திரிச்சு வெளில வந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, தூக்கிட்டு போயிட்டு மலையிலிருந்து கீழே உருட்டி விட பார்த்தாங்களா. மலையிலிருந்து தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டா பூமாதேவி என்ன பண்றாங்க, கீழே வந்து பிடிச்சிக்கிட்டாங்களா. பூமாதேவி சொல்றாங்களா, உண்மையில நான் ஏன் வந்து பிடிச்சேன் அப்படின்னா, உனக்கு அடிபட்டுடும் நான் வந்து பிடிக்கலப்பா, நீ இவ்வளவு பெரிய பக்தன் இல்லையா, பக்தனுடைய ரத்தமானது எப்ப இந்த உலகத்தில் விழுதோ இந்த உலகம் இந்த உலகமே வெடிச்சு சதறிடும். அதனால என்ன காப்பாத்துறதுக்காக உன்னை காப்பாத்தினேன். இந்த உலகத்துல எத்தனையோ மக்கள் இருக்காங்க, ஆனா உண்ட போல பக்தர்களை பார்க்கறது ரொம்ப அபூர்வம், அதனால நான் வந்து காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சாங்களாம். என்ன பண்றா, பிரகலாதன் அங்க வந்து குடுன்னு ஓடி வந்துட்டான். இவங்கெல்லாம் வந்து மெதுவாக நடந்து வரணும் இல்லையா, இவங்கெல்லாம் மெதுவாக நடந்து வராங்க. இவன் வந்து பார்க்குறான், அப்பா நான் வந்துட்டப்பா. டேய் உன்னை மலையில தூக்கி போட்டாங்களே, தூக்கி போட்டாங்கப்பா, அப்புறம் ஏன்னா வந்துட்ட திருப்பி, எனக்கு ஒன்றும் ஆகலப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்தில் மேலேருந்து யாராவது ஒருத்தர் குதிச்சான என்ன ஆவான், உடஞ்சி போயிட்டு முடிச்சு போயிடும். அதை நீங்கள் பாருங்க, ஒரு பூ மேலேருந்து போடுறோம், என்ன ஆகும், அது கீழே வந்து அழகாக வந்து விழும் இல்லையா, உடையவே உடையாது. ரொம்ப வெயிட்டான பொருள் நம்மளாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நினச்சிக்கிட்டு இருக்கோம், பட் கீழே விழுந்தா உடஞ்சே போயிடும். பட் பூ எப்படிப்பட்டது, ரொம்ப மிருதுவானது தான். அது எவ்வளோ தூரத்துலேருந்து போடலாம் என்ன ஆகுது, உடையவே இல்லை, பூ மாதிரி வந்து அழகாக கீழே விழுது. இயற்கையில் இருக்கக்கூடிய விசித்திரமான லீலை இதெல்லாம். இயற்கை எப்படிலாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். பகவான் என்ன பண்ணியிருக்காரு, இயற்கையிலே எப்படிலாம் விசித்திரமான விஷயங்களை வச்சிருக்காரு. பூமியில் எது போட்டாலும் என்ன பண்ணிடும், மக்கி போயிடும். ஆனால் விதையை போட்டால் என்ன ஆகுது, மேலே நம்மளுக்கு முளைச்சி வருது. இப்படி அந்த பிரகலாதன் வந்து மறுபடியும் ஓடி வந்த பின்னாடி அப்போ யோசிச்சு பார்க்குறான், என்ன பண்ணலாம் அடுத்தது. பாம்பை விட்டு கடிக்க வைக்கிறாங்களாம். பாம்பு வந்து சேருது. வந்த உடனே அவன் யோசிக்கிறான், என்ன 1 2 3 4 5 தலை தானே இந்த பாம்பு இருக்கு, எங்கள் அனந்த சேஷனுக்கு 1000 தலை இருக்குன்னு சொல்லிட்டு பாம்புடைய தலை என்ன ஆரம்பிச்சிட்டானா. ஹிரண்யகசிபுக்கு ஒன்றும் புரியல, என்ன பண்றது இவனை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்றான், ஆலகால விஷத்தை கொடுத்து அவங்க அம்மா கிட்டே கொடுத்து அனுப்புறாளாம். அவங்க அம்மா கேட்குறாங்க, 1000 வருஷம் கர்ப்பத்தில் வச்சிருந்தனே என் பையனை நான் எப்படி கொல்றது அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ பதிவிரதையாக இருந்தால் உன்னுடைய பையனை வந்து கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறான். அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, விஷத்தை வச்சுக்கிட்டு சாதத்தில் போட்டு பிசைஞ்சிட்டு இருக்காங்களாம். பிசைஞ்சிட்டு இருக்கும்போது பிரகலாதன் வரா, வந்து பார்க்குறான், அம்மா என்னம்மா இது, கையெல்லாம் வந்து நீல கலராக போயிட்டு இருக்கு, என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த அம்மா அந்த விஷத்தை பிறையும் போதே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்களா. ஏன்னா விஷத்தினுடைய தாக்கம் அப்படி இருக்கா. விழும்போது என்ன பண்ணுறான், பிரகலாதன் கேட்குறான், என்னம்மா இது அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னப்பா சொல்கிறது, நீ உங்கள் அப்பா சொல்கிற பேச்சு கேட்குறதே இல்லையாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இல்லைம்மா அப்பா சொல்கிறதெல்லாம் நான் நல்லா கேட்குறேம்மா. என்ன கேட்குற, அப்பா போய் யானை கீழே போய் விழ சொல்கிறார், விழுந்தம்மா, நெருப்பில் குதிக்க சொன்னார், குதிச்சேன், பாம்பு கூட உட்கார சொன்னார், உட்காந்தேன், மலையிலேருந்து கீழே குதிக்க சொன்னார், குதிச்சேன், எல்லாமே தான் பண்ணுறேன். அப்புறம் ஏன்டா அவங்க அப்பா அவனை அடிச்சுட்டே திட்டிகிட்டே இருக்காரு, அப்பா என்னை வந்து நாராயணனை மறந்து போன்னு சொல்லி சொல்கிறாருமா. எப்படிமா நான் நாராயணனை மறந்து போகிறது, நாராயணன் பார்த்து கொடுத்த அப்பா தாமா எனக்கு, இப்படிப்பட்ட அப்பா கிடைக்கிறது எனக்கு யார் தான் கொடுத்தது, நாராயணன் கொடுத்தது. அப்படிப்பட்ட நாராயணன் எப்படியோ மறந்து போகிறது, அதை மட்டும் என்னால் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அம்மா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க, எனக்கு ஒன்றும் பயம் இல்லைம்மா, இந்த விஷயம் எனக்கு ஒன்றும் பண்ணாதம்மா, குடுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், அவன் பாட்டு கடன்னு சாப்பிட்டான். அந்த அம்மா கேட்குறாங்க, உனக்கு எதாவது மயக்கம் வருதாடா, உடம்பு தான் செய்ய, எனக்கு ஒன்றுமே செய்யலாமா, நல்லாதாம்மா இருக்கேன், இன்னும் இருந்தால் குடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாடா. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இந்த அம்மாவுக்கு பயம் தாங்கலை. இந்த அம்மா ஓடுறாங்க, குடுன்னு ஓடுறாங்க, அரசவைக்கு ஓடுறாங்க. ஓடி போனால் ஹிரண்யகசிபு கேட்குறான், என்ன முடிஞ்சானா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கொடுமை ஏன் கேட்க, நீங்களே வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்ன ஆச்சு, அவன் எல்லா விஷயத்தையும் சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே அப்போ தான் அந்த அம்மாவே சொல்கிறாங்க, நம்முடைய மகனை இவ்வளவு பெரிய விஷயத்திலிருந்து அந்த பகவானால காப்பாற்ற முடியும் அப்படின்னா நாம் எல்லாரும் ஏன் அந்த பகவான் ஆசிரியம் எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி கயாது சொல்றாங்களா. அப்ப ஹிரண்யகசிபு சொல்றான், உன்னை கெடுத்துறான அந்த போக்கிரி பையன், அந்த பையனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மறுபடியும் அந்த பையன் வந்து சேர்றான்.
இந்த பின்னாடி கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறாரு. நான் வந்து இப்படி என்னைக்கு உட்கார்ந்ததே கிடையாது, என்ன பண்ணலான்னு தெரியாமல் என்ன பண்ணிட்டான், திணற வச்சு உட்கார வச்சிட்டான்னு, இவர் என்ன பண்ணுறது அப்படின்னு வச்சு உட்கார்ந்து இருக்கும்போது அப்போ அந்த சண்டாமர்கள் சொல்கிறாங்க, சுவாமி நீங்கள் இப்படிலாம் பயப்படக்கூடாது, நீங்கள் வந்து எப்படிப்பட்டவர், ஹிரண்யகசிபு. பக்கத்தில் இருக்கவங்க இப்படி ஏற்றி விட்டுதா என்ன ஆகுது, எல்லாம் கெட்டு போகிறதே இல்லையா, நீங்கள் ஹிரண்யகசிபு, நீங்கள்லாம் இப்படி பயப்படலாமா, இதுக்கெல்லாம் கவலைப்படலாமா, நம்ம சுக்கராச்சாரியார் அவர் வந்துடுவார், அவர் வந்து எல்லாம் சரி பண்ணிடுவார். பையன் சின்ன பையன் தான், அவனை என்ன பண்ணலாம், நம்ம மாற்றிட முடியும், சுக்கராச்சாரியர் வந்து எல்லாத்தையும் மாற்றிடுவார், நீங்கள் அமைதியாக இருங்க, கவலைப்படாதீங்க சொல்லி சொல்கிறார். மறுபடியும் என்ன பண்ணுறான், கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் பாடம் சொல்லி கொடுக்கலாம். ஆனால் இவன் பாடம் கேட்க போறான்னா என்ன இல்லை, இனிமேல் பாடம் கேட்குற மாதிரி தெரியல. அவன் பாட்டு என்ன பண்ணுறான், முன்னாடி வந்து அட்லீஸ்ட் ஸ்மரண பக்தியாக இருந்துச்சு, பகவான் நினச்சிட்டு இருந்தான். எப்போ பக்தி பண்ணாதான்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு, பக்தி இப்போ அதிகமாகிடுச்சு. நீங்கள் எப்பயாவது பக்தியை கண்டிச்சிங்க அப்படின்னா பக்தி கிடுகிடுன்னு கிளம்பிடும் இல்லையா. உன்னுடைய ஸ்மரண பக்தியாக இருந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, கீர்த்தனமாக மாறி போயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லிட்டு மந்திரத்தை சொல்லிட்டு எப்பயே பார்த்தாலும் இந்த பகவானை நாமத்தை பாடிட்டே இருக்கானு. சுற்றி சின்ன பசங்கள்லாம் பார்க்குறாங்க, பிரகலாத் ஸ்கூல் இல்லையா, அதுதான் பிரகலாத் ஸ்கூல். சின்ன பசங்களாம் பார்க்குறாங்க, பிரகலாதா வாடா விளையாடலாம் சொல்லி கூப்பிட்றாங்க. நான் விளாட மாட்டேன்டா, எனக்கு விளையாட்டில் விருப்பம் கிடையாது, நான் என்ன பண்ணும், பகவானுடைய பக்தியில் ஈடுபடணும் சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த பசங்களாம் சொல்கிறாங்க, நம்மளாம் சின்ன பசங்க இல்லைப்பா, நம்ம பெரிய பசங்க அனுப்ப என்ன பண்ணலாம், பக்தி பண்ணலாம். நம்ம எல்லாரும் சொல்கிறோம் இல்லையா, பக்தி பண்ண சொன்னால் என்ன பண்ணுறோம், என்ன பதில் சொல்கிறாங்க, வயசான பண்ணி பார்த்துக்கலாம். யார் 50 வயசில் சொல்கிறாங்க, 50 வயசில் இருக்கவங்களே பக்தி பண்ணுங்க அப்படின்னா இன்னும் வயசு இருக்குது சார். எப்போ 80க்கு மேலே இல்லையா, 80 மேலே இருக்கவங்க பக்தி பண்ணுறாங்களா அப்படின்னா பக்தி கண்டிப்பாக பண்ணுறது கிடையாது. ஸோ அப்போ அங்கே சொல்கிறாங்க, வயசான பிறகு நம்மளாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன பின்னாடி அப்போ பிரகலாதன் வந்து அவங்களுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறான். அதில் பசங்க சொல்கிறாங்க, பிரகலாதா எப்போ நம்ம அப்பா இந்த அப்பா உனக்கு கொத்து சாவி உன் கையில் கொடுத்துட்டேன், இனிமேல் நீ குடும்பத்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு குடும்பத்தை பொறுப்பை கொடுத்துட்டாரோ அப்போ பக்தி பண்ணலாம் பே அப்படின்னு சொல்கிறான். பிரகலாதன் சொல்கிறான், அட முட்டாளே, உண்மையில் குடும்ப சாவி நம்ம கையில் வந்துருச்சு, வியாபாரத்தில் முன்னேற ஆரம்பிச்சுன்னா பக்தி பண்ண முடியுமா, அதுக்கப்புறம் எங்கே போட ஆரம்பிச்சிடும், கிருஷ்ணா கிருஷ்ணான்னு வராது, கித்னா கித்னான்னு தான் வரும் இல்லையா. எங்கே பணம் தான் ஓட ஆரம்பிச்சிடும். பணத்துக்காக என்ன பண்ணுறான், அவன் உயிரையே கொடுக்க தயாராக இருக்கான். என்ன பண்ணுறான், இங்கேருந்து சிப்பாயா போகிறான், இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறான், இந்த வியாபாரத்துக்கு போகிறான், அந்த வியாபாரத்துக்கு போகிறான், இரவு நேரத்தில் ரொம்ப ஆபத்தான வேலைக்கெல்லாம் போயிட்டு வரான். எதுக்கு, எப்படியாவது பணம் சேர்த்தா போதும், என்னோட குடும்பத்துக்கு நான் சேர்த்து வச்சணும், என்னோட குடும்பத்தை பாதுகாக்கணும், குடும்பத்துக்கு இதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு பக்தி செய்ய நேரமே கிடைக்க போகிறது கிடையாது. இன்சூரன்ஸ் இல்லையா, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, செக்யூர்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, இன்சூரன்ஸ் அப்படின்ட்டு. ஒருத்தர் கேட்குறாரு, ஏன்பா நீ இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இன்சூரன்ஸ் ஏஜென்ட் செஞ்ச தொல்லை தாங்க முடியாமல் நான் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அது போல் மக்கள் என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பாதுகாப்பை தேடி என்ன பண்ணுறாங்க, பகவானை மறந்து போயிடுறாங்க. அதனால அப்போல்லாம் பக்தி பண்ண முடியாதுடா, இப்பயே பக்தி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பிரகலாதன். அப்போ அந்த பசங்களாம் கேட்குறாங்க, இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் இருக்குது, பக்தி பண்ணலாம், இன்னும் ஒரு சந்தேகம் இருக்குது, நான் பக்தி பண்ண ஆரம்பிச்சிட்டா எனக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க இல்லையா, நான் பாட்டு நாமம் போட்டுக்கிட்டு குடிமை வச்சுக்கிட்டு நான் பாட்டு ஹரே கிருஷ்ணா ராமான்னு சொல்லிட்டு இருந்தேன்னா பொண்ணு கொடுக்குறது கஷ்டமாக போயிடும் இல்லையா. ஆனால் என்ன பண்ணுறேன், முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தையெல்லாம் பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பக்தி பண்ணுறேனே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பிரகலாதன் சொல்கிறான், டே உனக்கு எப்போ குடும்பம் ஆயிடுச்சோ அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, அந்த பெண் பின்னாடியும் அந்த குழந்தைக்கு பின்னாடி ஓடுவே தவிர உனக்கு பக்தி மேலே என்ன வராது, கண்டிப்பாக கொஞ்சம் கூட ஸ்ரத்தையே வரப்போகிறது கிடையாது. அதனால உனக்கு சிறந்த நேரம் எது, பக்தி செய்வதற்கு சிறந்த நேரம் எது, இப்ப சொல்றாரு, கௌமார ஆச்சரேத் பிராக்யே தர்மான் பாகவதானிஹ துர்லபம் மானுஷம் ஜென்மம் ததபி அத்ருவம் அர்த்ததம் அப்படி சொல்ற. கௌமார ஆச்சரேத் பிராக்யா சொல்லி சொல்ற. பிராக்யன்னா புத்திசாலி, புத்தியோட என்ன பண்றானா, கௌமார ஆச்சரேத் குமார பருவம், அதாவது 5 வயசுல இருந்து என்ன பண்ணுவான், பக்தி செய்ய ஆரம்பிச்சிடுவான். 5 வயசுல இருந்து 15, 20 வயசு வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய பக்தி தான் என்ன பண்ண போகுது, நம்மளுக்கு அடுத்த வாழ்க்கை முழுக்க காப்பாற்ற போகுது. அதனால இளம் பருவத்திலே ஒருவன் பக்தி செய்ய ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த மனித வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதானது. துர்லபம் மானுஷம் ஜென்மம் ததபி அத்ருவம் அர்த்ததம், இது எப்படி அழிய போறது தான். ஆனா அழிய போகக்கூடிய இந்த மனித வாழ்க்கை என்ன பண்ணும், சரியா உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றார். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, எரியற வீட்டுல எடுக்கிற வரைக்கும் லாபம் சொல்லுவாங்க இல்லையா, அது போலதான் இந்த உடம்பு என்ன இருக்கு, எப்படியும் அழிய போகுது.
ஸோ அழிய போற உடம்பு வச்சு என்ன பண்ணும் ஒருத்தன் பிரயோஜனமான விஷயத்தை சம்பாதிக்க முயற்சி பண்ணுமே தவிர பிரயோஜனமற்ற சொத்தை சேர்த்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம என்ன பண்றோம், நமக்கு எந்த ஒரு சொத்து கூட வராதோ, எந்த ஒரு சொத்து ஒரு பைசா கூட உதவி பண்ணாதோ என்ன பண்றோம், அதற்கு நாள் முழுக்க ஓடிட்டே இருக்கும். ஆனால் எந்த சொத்து நம்மளுக்கு உதவி பண்ண போதும், எந்த சொத்து நமக்கு இன்னும் பல ஜென்மங்கள் நம்மளுக்கு கூட வரப்போதும், அந்த சொத்தை என்ன பண்ணுறது கிடையாது, யாருமே நினச்சி கூட பார்க்குறதே கிடையாது. அதனால பக்தி அப்படின்ற விஷயத்தை என்ன பண்ணும், என்றைக்கும் சேர்த்தே நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் மற்ற விஷயங்களை செய்ய வேணாம்னு சொல்ல, ஆனால் பக்தியோட சேர்ந்து செய்யுங்கன்னு தான் சொல்கிறோம். வாரியங்களை யாரும் செய்ய வேணாம்னு சொல்ல. கிருஷ்ணரே அர்ஜுன் கிட்ட தான் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, சண்டே நிறுத்தன்னு சொல்லவே கிடையாது. கிருஷ்ணர் அன்னைக்கும் யாரையும் சும்மா இரு, சோம்பேறித்தனமா இருன்னு சொல்ல மாட்டார். எல்லா விதமான செயல்பாடுகளையும் பண்ணும். அந்த செயல்பாடுகளை எனக்காக பண்ணும், என்னுடைய ஸ்மரணையால பண்ணும், என்னுடைய கருணை அப்படின்ற எண்ணத்தோட அந்த செயல்பாடுகளை பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஸோ நம்ம செய்ய வேண்டிய விஷயம் இதுதான். என்னது, செய்யக்கூடிய செயல்களை செய்யதான் போறோம். ஆனா என்ன புரிஞ்சுக்கிறோம், இப்ப நம்ம இதெல்லாம் கிருஷ்ணருடையது, கிருஷ்ணருக்காக, கிருஷ்ணரால் அப்படி இந்த 3 விஷயம் புரிஞ்சுக்கணும். ஆஃப் த கிருஷ்ணா, பை கிருஷ்ணா, ஃபார் கிருஷ்ணா. சிம்பிள். பக்தி அப்படிங்கிறது என்னது, ஆஃப் கிருஷ்ணா, ஃபார் கிருஷ்ணா, பை கிருஷ்ணா. கிருஷ்ணருடைய, கிருஷ்ணரால், கிருஷ்ணருக்காக, அவ்வளவுதான். இப்ப நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம், என்னுடையது, என்னால், எனக்காக. இது பௌதிகம். ஆன்மீகம் என்னது, கிருஷ்ணருடையது, கிருஷ்ணருக்காக, கிருஷ்ணரால். சிம்பிள். நீங்க பௌதிகத்திலிருந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு போகணும் அப்படின்னா தலையில் இன்னும் மூச்சு பயிற்சி செய்ய தேவையில்லை, மொட்டை அடிச்சுட்டு சன்னியாசம் எடுத்துக்க தேவையில்லை, குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்க செய்ய வேண்டிய விஷயம் உங்க எண்ணத்தை கொஞ்சம் மாற்றிக்கணும். இப்ப நம்ம எண்ணம் எப்படி இருக்கு, எல்லாம் எனக்கு சொந்தமானது. உண்மையில யாருக்கு சொந்தமானது, எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இதை செய்யாதெல்லாம் யாரு, நான் செய்யறேன் கிடையாது, இதெல்லாமே பகவானுடைய கருணையினால் எனக்கு கிடைச்சிருக்கு. ரெண்டாவது, இதெல்லாம் எதுக்காக, என்னுடைய சுகத்துக்காக கிடையாது, இதெல்லாம் எதுக்காக, இந்த சம்பாதனை எல்லாமே பகவானுடைய சேவைக்காக. அப்படின்னு இந்த 3 விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் ஆன்மீக வாழ்க்கை. இதுதான் பகவான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். இந்த விஷயத்தை சொல்றதுக்கு என்ன பண்றார், பகவான் கீழே இறங்கி வரார். இதுதான் தர்மம். இந்த தர்மத்தை சொல்லிக் கொடுக்கறதா பகவான் கீழே இறங்கி வர. ஸோ இப்படிப்பட்ட தர்மத்தை என்ன பண்றார் அப்படின்னா, அங்க பிரகலாதன் வந்து ஹிரண்யகசிபுக்கு சொல்ல முயற்சி பண்றார். ஹிரண்யகசிபு இதை கேட்கிற மாதிரி கிடையாது. என்ன பண்றான், பயங்கரமா கோவம் வருது. கோவம் அந்த பின்னாடி இது அந்த பசங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். அந்த குருகுலத்துக்கு கூட பசங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். சொல்லி கொடுக்கும்போது சொல்றார், நாம் இந்த உலகத்துல என்ன பண்ண முயற்சி பண்றோம்னா 2 விஷயம் பண்ண முயற்சி பண்றோம். சந்தோஷத்தை அதிகப்படுத்துவதற்காக, துக்கத்தை குறைப்பதற்காக என்ன பண்றோம், எல்லா காரியங்களும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா துக்கமானது எப்படி என்ன ஆகுது, ஒருத்தனுக்கு வந்தே தீருது. யாருமே நினைக்கிறது கிடையாது, எனக்கு இன்னைக்கு காய்ச்சல் வந்தா பரவாயில்ல, நீ நான் கீழே விழுந்தா பரவாயில்ல, கை கால் முடிஞ்சு போனா பரவாயில்ல, எனக்கு நஷ்டம் வந்தா பரவாயில்ல, என்னை யாராவது திட்டினா பரவாயில்ல, யாரும் யோசிக்கிறதே கிடையாது. ஆனா என்ன ஆகுது, தானா சேருது. எப்படி வருது, நம்முடைய கர்ம வினை பிரகாரம் தானாக சேருது. எப்படி துன்பமானது ஒருவனை தானாக சேருதோ, கர்ம பிரகாரம் சேருதோ, அதே போல அவன் அடைய வேண்டிய இன்பம் அப்படிங்கிறதும் ஒருவனுக்கு தானாக சேரும். ஒருவன் யோசிச்சு அதுக்கு தேடி போக தேவையில்லை அப்படின்னு சொல்றான். கர்மம் இருந்துச்சு என்ன பண்ண முடியும், அவனுக்கு அந்த கர்ம வினை இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவனுக்கு சேர தீரும். ஆனா இவன் நினைச்சிட்டு இருக்கான், என்னுடைய திறமையால் என்ன பண்ணிட்டு இருக்கான், முன்னேறிட்டு இருக்க நினைச்சிட்டு இருக்கான். பட் உண்மையில யாருடைய திறமை தான் அது, பகவானுடைய அருளால, நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மத்தால் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுக்கு இன்னைக்கு இந்த பலன்கள்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அப்ப பிரகலாதர் சொல்றார், ஒருத்தனுடைய மனித வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது, இந்த உலகத்தினுடைய இன்ப துன்பத்திற்காக வீணடிக்கூடாது, அது தானா வரப்போகுது. ஏன்னா இந்த உலகத்துல வாழ்க்கையே ரொம்ப ரொம்ப தற்காலிகமானது. ஒருவனுக்கு வாழ்நாள் அப்படிங்கிறது எத்தனை சொல்லப்படுது, மனித வாழ்க்கை அப்படிங்கிறது 100 வருஷம் வச்சுக்கோங்களேன். 100 வருஷத்துல 50 வருஷம் என்ன பண்றான், தூங்கியே கழிச்சிடறான் இல்லையா. எங்க போனாலும் தூக்கம். உட்கார்ந்த உடனே நம்ம பண்ணக்கூடிய முதல் விஷயம் என்னதான், தூக்கம் தான். அது தியானமா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, ஸ்கூலா இருந்தாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷன்ல பெஞ்சா இருந்தாலும் சரி, இல்ல எங்க போய் உட்காந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. அவ்வளவு தியானத்தை, ஆழ்ந்த தியானத்துல இருக்கும். ஸோ அப்படி தூங்கியே என்ன பண்றோம், வாழ்க்கையில 50 வருஷத்தை கழிச்சிடுறோமா. கோயில உட்காந்து என்ன பண்றோம், இங்கேயும் தூக்கம் தான் போறோம் இல்லையா. சரி, எப்படி 100 வருஷத்துல என்ன ஆயிடுது, 50 வருஷம் தூங்கியே போயிடுது. மிச்சம் இருக்கிறது 50 வருஷம். இந்த 50 வருஷத்துல ஒருத்தர் உண்மையாலுமே 100 வருஷம் வாழ்ந்தான்னா 80ல இருந்து 100 வரைக்கும் அவனால பெட்டை விட்டு எந்திரிக்கவே முடியாது, படுத்த படிக்கோட இருப்பான். எப்ப 80ல இருந்து 100 வரைக்கும். அதுல மறுபடியும் என்ன ஆயிடுச்சு,
20 வருஷம் கழிஞ்சு போயிடுச்சு. மிச்சம் எவ்வளோ இருக்கு? 30. அந்த 30ல் முதல் 20 வருஷம் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. சின்ன பசங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? விளாண்டுட்டு இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அதில் ஒரு 20 வருஷம் போயிடுச்சு. மொத்தம் எவ்வளோ இருக்கு? இப்போ 10 வருஷம். இந்த 10 வருஷம் போராட்டத்துக்காக தான் இவ்வளவு அடிதடி, இவ்வளவு வெட்டு குத்து, எல்லாமே கல்யாணம், எல்லா விஷயம் காது குத்துலேருந்து எல்லாம் எங்கே தான் நடக்குது? இந்த 10 வருஷத்துக்கு தான். அப்போ சொல்றார், மனுஷனுக்கு எங்கப்பா நேரம் இருக்கு பக்தி பண்றதுக்கு? அதனால ஒருவனுக்கு எப்ப நேரம் இருக்கு என்ன பண்ணும்? ஒருத்தன் பக்தி செய்ய ஆரம்பிச்சணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த பக்தி செய்ய விஷயத்தை சொல்லும் போது பிரகலாதர் சொல்றார், என்ன பக்தி அப்படின்னு சொல்லி சொல்றார். பக்தினா என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஆத்மாக்களும் பகவானுடைய அம்சம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லா ஆத்மாக்களுக்கும் உதவி செய்யறது தான் உண்மையான பக்தின்னு சொல்லி சொல்றார். ஏன்னா பக்தி அப்படின்னு நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? ஏதோ அகர்பத்தியை பகவானுக்கு காட்டுறது, 2 கல்கண்டு வைக்கிறது, கொஞ்சம் வெண்ணெய் வைக்கிறது. வெண்ணெய் கூட வைக்கிறது கிடையாது. இன்னைக்கு அவுள் வச்சுட்டு கிருஷ்ணருக்கு அவுள் தான் பிடிக்கும்னு சொல்லி சொல்றது. இதெல்லாம் பக்தி நினச்சிட்டு இருக்கோம். பட் பக்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, பகவானுக்கு எது இஷ்டமோ அதை பண்ணுறது தான் பக்தி. பகவானுக்கு எது இஷ்டம், பகவான் கிட்ட எது இல்லையோ அதை கொடுக்கறது தான் பகவானுக்கு இஷ்டம், இல்லையா? ஒருத்தர் நான் கிஃப்ட் கொடுக்க போகிறேன், கல்யாணம் நடக்குது, கிஃப்ட் கொடுக்க வந்தாங்க. என்ன பண்ணாங்க? முதல்ல ஒருத்தர் ஒரு வால் கிளாக் கொண்டு வந்தார், இன்னொருத்தர் வால் கிளாக் கொண்டு வந்தார், 3வது வால் கிளாக்கு, 4வது வால் கிளாக்கு, 100 வால் கிளாக். வரவங்களாம் வால் கிளாக் கொடுத்தா அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சு அவரை தான் பண்ணும், வால் கிளாக் கடை தான் வைக்கணும், இல்லையா? அப்போ ஒருத்தர்கிட்ட இல்லாத விஷயத்தை கொடுக்கறது அவனுக்கு பிடிச்ச விஷயம், இல்லையா? அவள் பகவான் கிட்ட இல்லாத விஷயத்தை என்ன பண்ணும்? பகவானுக்கு கொடுக்கணும். பகவான் கிட்ட இல்லாத விஷயம் என்ன இருக்கு? நாம தான், இல்லையா? நம்ம என்ன பண்றோம்? ஓடிக்கிட்டு இருக்கோம் பகவான் கிட்ட இருந்து. எப்படியா தப்பிச்சு ஓடி போயிடலான்னு ஓடிட்டு இருக்கோம். பகவான் என்ன பண்றான்? பின்னாடி துரத்திட்டு வர்றார், இவனை எப்படியாவது பிடிச்சிடலாமான்னு சொல்லிட்டு. அதுதான் இத்தனை அவதாரமும். ஸோ அப்ப பகவானுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, இந்த ஆத்மாவை எப்படியாவது கொண்டு போய் பகவான் கிட்ட சேர்க்கணும். அந்த விஷயத்தை என்ன பண்றாரு? சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்றார். ஸோ அப்படி இந்த பிரகலாதன் கடைசியில் அந்த பசங்கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஆத்மாக்களையும் சமமாக பார்த்து அந்த ஆத்மாக்களுக்கு பக்தியை சொல்லிக் கொடுத்து எல்லா ஆத்மாக்களையும் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சமபுத்தியோட பரமாத்மா எல்லாருக்குள்ளாரும் இருக்கார் அப்படின்ற பேத புத்தி இல்லாமல் யார் ஒருத்தன் பார்க்க ஆரம்பிக்கிறானோ அவன் தான் என்ன பண்ண முடியும்? பகவானை திருப்திப்படுத்த முடியும்னு சொல்லி சொல்றான். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. பிரகலாதன் சொல்ற முக்கியமான விஷயம் என்னது? பகவானை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயம் என்ன சொல்றார்? ஒரு விஷயம் தான். என்னது? பகவானை திருப்திப்படுத்துமா? பகவானை திருப்திப்படுத்துமா? இப்பதான் சொல்றேன் இல்லையா? பகவானை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயம் என்னது? ஒரே விஷயம்தான். எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவையும் பகவானுடைய அம்சமாக பார்த்து எல்லா ஆத்மாவுக்கும் மரியாதை கொடுத்து எந்த ஆத்மாக்களையும் வெறுக்காம எல்லா ஆத்மாக்களையும் என்ன பண்ணும்? பகவானுடைய தஞ்சத்திற்கு கொண்டு சேர்ப்பதற்கு முயற்சி பண்றது பகவானுக்கு ரொம்ப இஷ்டமான விஷயம். இந்த விஷயத்தை என்ன பண்ணார்? நம்மளுக்கு ஸ்ரீல பிரபுபாதர் சொல்லி கொடுத்தார், இல்லையா? ஸ்ரீல பிரபுபாதருக்கும் மற்ற ஆச்சாரியர்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, மற்றவங்க பக்தியை நமக்கு வெறும் ஒரு ஹவுஸ் ஹோல்டு விஷயமா சொல்லி கொடுத்தாங்க. நமக்கு வரைக்கும் பக்தி அப்படின்னு விஷயம் சொல்லி கொடுத்தார். ஆனால் பிரபுபாதர் என்ன பண்ணார்? இந்த பக்தியை உலகம் முழுக்க கொண்டு போனார். பக்தியை பரந்த விஷயமா கொண்டு போனார். நம்ம மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, உலகமே எப்படி இருக்கணும்? சர்வே சுகினோ பவந்து அப்படின்னு சொல்ற மாதிரி உலகத்திற்கு எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். உலகத்திற்கு எல்லாருமே எப்படி சந்தோஷமா இருப்பாங்க? கிருஷ்ணர் கிடைச்சா மட்டும்தான் சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப அந்த கிருஷ்ணரை என்ன பண்ணும்? உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற விஷயத்தை சொல்லி கொடுக்கிறார். அந்த விஷயத்தை என்ன பண்றாரு? பிரகலாதன் அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறார். பிரகலாதன் அந்த பசங்களாம் பார்க்குறாங்க, உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரகலாதன் சொல்றார், இந்த விஷயத்தை நான் நாரதர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சிருக்கேன் சொல்லி நாரதோடைய சரித்திரத்தை பேச ஆரம்பிக்கிறார். நாரதர் பிரகலாதனுக்கு என்னெல்லாம் உபதேசம் பண்ணார் அப்படின்னு விஷயத்தை சொல்லி கொடுக்குறார். இந்த 7ஆம் ஸ்கந்தம் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பிரகலாதனுடைய அவ்வளவு திவ்யமான உபதேசங்கள் இருக்கு. நம்மளுக்கு அவ்வளோ நேரம் கிடையாது. ஸோ அப்படி பிரகலாதன் என்ன பண்றான்? அந்த பசங்க எல்லாத்துக்கும் என்ன பண்றான்? இந்த நாம சங்கீதத்தை சொல்லி கொடுத்துட்டா எல்லாரும் என்ன பண்றாங்க? பகவானுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பகவான் நாமத்தை சொன்ன உடனே அவங்களுக்கு பயம் வந்துருச்சு, சண்டாமருக்காக பயம் வந்துருச்சு. கொண்டு என்ன பண்றாங்க? அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இந்த பையன் இருந்தா என்ன பண்ண மாட்டேங்கிறான்? எல்லாத்தையும் ஊரே கெடுக்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாரும் நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றான். ஸோ உண்மையான பிரகலாத் ஸ்கூல் எப்படி இருக்கணும்? நம்மளுடைய ஸ்கூல்லாம் எப்படி இருக்கணும்? இன்னைக்கு பிரகலாத் ஸ்கூல்லாம் மாறணும், இல்லையா? நம்ம ஸ்கூல்ல இன்னைக்கு நிறைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம்.
பட் படிக்க வேண்டிய மிக முக்கியமான சப்ஜெக்ட் என்னது, இந்த ஆத்மாவை பற்றி, பகவானை பற்றி, இந்த ஆத்மாவுக்கும் பகவானுக்கும் என்ன உறவு, இந்த ஆத்மாவானது பகவானை எப்படி அடையணும் அப்படின்ற இந்த ஞானத்தை சொல்லி கொடுக்கறதா உண்மையான கல்வி அப்படின்ற விஷயத்தை சொல்றார். உண்மையான ஞானம் சொல்லி சொல்றார். அந்த விஷயத்தை என்ன பண்றார் பிரகலாதன் வந்து அந்த குழந்தைங்களாம் சொல்லி கொடுத்தார். ஹிரண்யகசிபு பயங்கரமான கோவம் வருது. இப்ப என்ன பண்றான், ஹிரண்யகசிபு கூப்பிட்டு கேட்கிறான், ஏண்டா என்ன தவிர நீ ஒரு பகவான் இருக்கான்னு சொல்லி சொல்றியே, யாருடா அந்த பகவான்? பிரத்யக்ஷமா நான் இருக்கேன்டா பகவான், என்ன பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க, இன்னொரு பகவான் ஒருத்தர் இருக்கானா, எங்கடா இருக்கான் அந்த பகவான்? அந்த பகவான் பகவான் சொல்றியே, அந்த பகவான் எங்க இருக்கிறான் கேட்கிறான். அப்ப பிரகலாதன் ரொம்ப தைரியமா சொல்றான், பகவான் சர்வத்திர அஸ்தின்னு சொல்லி சொல்றான். பகவான் சர்வத்திர அஸ்தி அப்படின்னா இந்த ஸ்தம்பத்தில் இருக்காரா அப்படின்னு சொல்லி, ஸ்தம்பேன திருஷ்யத்தே அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த ஸ்தம்பத்தில் தெரியலையாடான்னு சொல்லி சொல்றான். அப்ப பிரகலாதன் சொல்றான், ஸ்தம்பே திருஷ்யத்தே அப்படின்னு சொல்லி சொல்றான். ஸ்தம்பத்தில் தெரியுதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றான். டே இப்ப இந்த ஸ்தம்பத்தை நான் ஓங்கி குத்த போறேன், அதுல இருந்து பகவான் வெளில வரல அப்படின்னா உன்னை என்ன பண்ண போறேன், என்னுடைய வாளாலேயே உன்னை வெட்டி சாய்க்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். பிரகலாதன் அப்படிப்பட்ட சமயத்தில் என்ன பண்ணல, கொஞ்சம் கூட பயமே இல்லாம பகவான் இருக்கான்னு சொல்லி சொல்றான். என்ன பண்றான், ஹிரண்யகசிபு தன்னுடைய முஷ்டியால் தன்னுடைய கையினால் என்ன பண்றான், அந்த ஸ்தம்பத்தை ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான். அடிச்ச உடனே பிரபஞ்சமே வெடிக்கிற அளவுக்கு என்ன ஆகுது, ஒரு பெரிய சப்தம் வெளில வர ஆரம்பிக்குதான். அந்த சப்தத்தை என்ன வருதுன்னு உனக்கு புரியல. அதுக்கப்புறம் என்ன பண்றான், கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சப்தத்திலிருந்து ஒரு ரூபம் வெளில வர ஆரம்பிக்குதான். அந்த ரூபம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு கடைசியில் இங்க சுகதேவ கோஸ்வாமி நம்மளுக்கு சொல்றார், சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம் அப்படின்னு சொல்லி சொல்றார். சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஒரு பக்தனுடைய சத்தியத்தை பாதுகாப்பதற்காக என்ன பண்றாரு, பகவான் தோன்றினார் அப்படின்னு சொல்லி சொல்றார். சத்தியம் அப்படின்னா என்ன சத்தியம், எந்த சத்தியத்தை சொல்வதற்காக அப்படின்னா, பிரகலாதன் சொன்னான் இல்லையா, பகவான் தூண்ல இருக்கான்னு சொல்லி சொன்னார் இல்லையா, அந்த பிரகலாதனுடைய வார்த்தையை உண்மை செய்வதற்காக பகவான் தோன்றினார். அதே போல நாரதர் சொல்லியிருக்கார், இந்த பிரகலாதனால நம்ம எல்லாருக்கும் விடிவு காலம் கிடைக்கும் சொல்லி சொல்றார். அந்த நாரதருடைய வார்த்தையை சத்தியம் பண்றதற்காக பகவான் சொன்னார். பிரம்மதேவர் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கார், இவனுக்கு என்னால படைக்கப்பட்ட உயிரினங்களால அழிவு வரான்னு சொல்லியிருக்கார். அந்த பிரம்மதேவனுடைய வார்த்தைகளை சத்தியம் பண்ணுவதற்காக பகவான் சொன்னார். அதுக்கு மேல சனத்குமார்கள் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சாபம் கொடுத்திருக்காங்க, அந்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக பகவான் சொன்னார். கடைசியில ஹிரண்யகசிபுவுக்கு பகவான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கார். என்ன சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு, நீங்க கீழ உலகத்துக்கு போங்க, உங்க என்ன பண்றேன் 3 ஜென்மத்தில் உங்களை வதம் பண்ணி மறுபடியும் கூட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்கார் இல்லையா, அந்த பகவானுடைய சத்தியத்தையே காப்பாற்றுவதற்கு என்ன பண்றாரு, பகவான் தோன்றுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம் வியாப்திம் ச பூதேஷ குலேஷாத்மனஹ அதிருஷ்ய அத்புத ரூபம் உத்வஹன் ஸ்தம்பே சமாயான் ந மிருகம் ந மானுஷம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருமே பார்த்திராத ஒரு ரூபத்துல நரசிம்மர் தோன்றினார். அப்படிப்பட்ட நரசிம்மர் தோன்றி என்ன பண்றார், அந்த ஹிரண்யகசிபுவோட கொஞ்ச நேரம் விளையாடுறார். விளையாண்டு முடிச்ச பின்னாடி அந்த ஹிரண்யகசிபு என்ன பண்றார், ஏன்னா பிரகலாதன் வந்து 5 மணிக்கெல்லாம் சொல்லிட்டான் தூண்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, 1 மணி நேரம் இன்னும் இருக்கு, அவன் என்ன பண்ண முடியாது, சாயந்தரம் நேரம் தான் கொல்ல முடியும், மற்ற நேரத்தை கொல்ல முடியாது. என்ன பண்றாரு, கொஞ்ச நேரம் விடுறாராம். ஏன்னா பகவானுக்கும் இந்த ஆசை இருக்கு. என்ன ஆசை இருக்கு, சண்டை போடணும் அப்படின்னு ஆசை இருக்கான். ஸோ பகவானுக்கு சண்டை போடணும் அப்படின்னு ஆசை இருக்கலாம், என்ன பண்றாரு, அவர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. உண்மையில ஹிரண்யகசிபு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தான் அப்படின்னா, பகவானுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை இருக்கு, நான் யார் கூட சண்டை போடணும் அப்படின்னு ஆசை இருக்கு. யார் கூட சண்டை போட முடியும், பகவானுக்கு சமமான கூட சண்டை போட முடியும். அப்போ என்ன பண்றாரு, பகவானே தன்னுடைய ஆளுங்களை அமுச்சு வச்சு, நீ கீழே போங்க, நான் என்ன பண்றேன் கூட சண்டை போட வரேன்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாரு. ஸோ அப்படி இங்க வந்து என்ன பண்றாரு, ஒரு நல்ல ஃபைட் கொடுக்குறாரு. யாரு, ஹிரண்யகசிபு. என்ன ஹிரண்யகசிபு என்ன கேட்டான், பகவான் இருப்பாரான்னு சொல்லி கேட்டான். பகவான் வந்தாரா இல்லையா, பகவான் வந்தார். வந்தா என்ன பண்ணிருக்கணும், அவன் காலை வந்து நமஸ்காரம் பண்ணிருக்கணும். நமஸ்காரம் பண்ணல, ஏன்னா அசுரன்னா இப்படிதான் இருப்பான். பகவானை நேரடியாகவே பார்த்தாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பகவானை ஒத்துக்க போறது கிடையாது. அதனால பகவான் எல்லாரும் முன்னாடி தோன்றது கிடையாது. ஸோ அப்படி பகவானை பார்த்தவன் என்ன பண்றான், சண்டை போட ஆரம்பிக்கிறான். பட் பகவான் என்ன பண்றார், ரொம்ப லகுவா அவனை என்ன பண்றாரு, பிடிச்சி அவனுடைய மடியில உட்கார வச்சு அவனை சம்ஹாரம் செஞ்சு என்ன பண்றாரு, அவன் இதயத்தை தேட ஆரம்பிக்கிறாரு. ஆப்ரேஷன் பண்ணவர் தேட ஆரம்பிக்கிறார். ஏதாவது இவனுடைய இதயத்தில் கொஞ்சமாவது நல்ல எண்ணம் இருக்குமா, நம்மளை பற்றி என்னைக்காவது நல்லா யோசிச்சிருப்பானா, தேடி தேடி பார்க்குறாரா, ஒன்றும் நல்லதே கிடைக்கலையா, தூக்கி போட்டார். தூக்கி போட்டு என்ன பண்ணுறாரு, ஹிரண்யகசிபுனுடைய அந்த சிம்மாசனத்தில் உட்காந்துறாரு. ஏன்னா அந்த ஹிரண்யகசிபு யார் தான் உண்மையாலுமே பகவானுடைய பக்தன் தான் ஒரு வகையில் சொல்ல போனோம் அப்படின்னா. அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்த பின்னாடி அதுக்கப்புறம் பிரகலாதன் வரார். அவருக்கு மாலை அணிவிச்சுட்டு அந்த பிரகலாதன் என்ன பண்ணுறார், பகவானை குறித்து நிறைய பிரார்த்தனைகளை முன்வைக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை செஞ்ச பின்னாடி பகவான் ரொம்ப சாந்தம் அடைஞ்சு அந்த பிரகலாதனுக்கு ஒரு வரம் கொடுக்குறார். என்ன வரம் கொடுக்குறார் அப்படின்னா, பிரகலாதன் கேட்குறார்,
எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன். என்ன வரம் கேட்குறாரு அப்படின்னா, என்னுடைய அப்பா இப்படி கீழே சம்ஹாரம் பண்ணப்பட்டு கிடக்கிறார், எங்கள் அப்பாவுக்கு மோட்சம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறார். ஸோ ஒரு பக்தனுடைய குணம் இப்படி தான் இருக்கும். தனக்கு தீமையே பண்ணார், தன்னை கொல்லவே வந்தார் தன்னுடைய அப்பா. ஆனால் பிரகலாதன் என்ன நினைச்சான், எங்கள் அப்பாவுக்கு நல்லது பண்ண நினைக்கிறான். ஸோ இதுதான் புத்திர அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். புத்திரன்னா புத்திராயதி இது புத்திரஹா, நம்ம நரகத்திலேருந்து காப்பாற்றுறவங்க பேர் தான் புத்திர அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இல்லைன்னா உங்களுக்கு பேர் மூத்திர அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரெண்டுமே ஒரே இடத்துல தான் வருது. புத்திரன் மூத்திரம் ரெண்டும் ஒரே இடத்துல தான் வருது. எந்த மகனானவன் நமக்கு பக்தி செஞ்சு நம்மளை காப்பாற்றலையோ அவன் புத்திரனே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்படி பிரகலாதன் என்ன பண்ணுறார், வேண்டியதுனால நரசிம்மர் சொல்கிறார், உன்னை மட்டும் கிடையாதுப்பா, இந்த ஹிரண்யகசிபு உங்க குடும்பத்தில் 21 தலைமுறை என்ன பண்ணுறேன் எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ ஒரு பக்தனா ஆகணும் அப்படின்னா வெறும் நமக்கு மட்டும் நன்மை கிடையாது, நம்முடைய தலைமுறைக்கே நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மை என்ன அப்படின்னா ஒரு பக்தனா மாறுறது தான் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட அந்த பக்த சரித்திரம் அப்படின்றது தான் இந்த பிரகலாதன். இந்த பிரகலாத சரித்திரத்தை நாரதர் புகழ்ந்து பேசுகிறார், சுகதேவ கோஸ்வாமி புகழ்ந்து பேசுகிறார், வியாசதேவர் புகழ்ந்து பேசுகிறார். இன்னைக்கு பிரபுபாவுடைய கருணையினால நாம் எல்லாரும் என்ன பண்ணுறோம், இன்றைக்கி இந்த பிரகலாத சரித்திரத்தை என்னைக்கோ நடந்த சரித்திரம் இல்லையா, எத்தனையோ சதுர்யுகத்துக்கு முன்னாடி நடந்த சரித்திரத்தை யார் ஒருத்தர் பேசுகிறாங்களோ, சரித்திரத்தை யார் ஒருத்தர் கேட்குறாங்களோ, சரித்திரத்தை யார் ஒருத்தர் நம்புகிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நரசிம்மருடைய அருள் கிடைச்சி பிரகலாதனை போல் நம்மளுக்கும் பகவான் மேலே நம்பிக்கை உண்டாக என்ன பண்ண முடியும், நாமும் பக்தியில் முன்னேறி பகவான் அடைய முடியும் அப்படிங்கிறத இதற்கான பலமாக சொல்லப்படுது. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணலாம், நரசிம்மர்கிட்ட வேண்டிக்கலாம், குறிப்பாக பிரகலாதன் கிட்ட வேண்டிக்கலாம், இன்றைக்கி நமக்கு ஸ்ரீல பிரபுபாதர் கிட்ட வேண்டிக்கலாம். ஏன்னா ஸ்ரீல பிரபுபாதர் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு இந்த விஷயம் எதுவும் தெரிய போகிறது கிடையாது. நாம் செய்ய வேண்டிய விஷயம் இந்த விஷயத்தை நாம் கற்றுக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் பிரகலாதன் சொல்லிக் கொடுத்த விஷயம், அதுதான் நம்மளுக்கு ஆச்சாரியரான ஸ்ரீல பிரபுபாதர் சொல்லிக் கொடுத்த விஷயம். அதனால் என்ன பண்ணுங்க, இன்னைக்கு வந்து கேட்டோம், அதுக்கப்புறம் மறுபடியும் எப்போ வருவோம், அடுத்த ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா மெசேஜ் போட்டால் எல்லாரும் மறுபடியும் வருது கிடையாது. என்ன பண்ணும், இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்யணும். இங்கே ஒவ்வொரு வாரம் நிகழ்ச்சி நடந்துட்டு தான் இருக்குது, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நிகழ்ச்சி நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்க, அடுத்தது எப்போ வரலாம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர முயற்சி பண்ணுங்க இல்லையா. ஸோ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வர முயற்சி பண்ணுங்க. காலையிலும் நிகழ்ச்சி நடக்குது, சாயந்தரம் நிகழ்ச்சி நடக்குது. சண்டே வந்து இந்த மாதிரி மார்னிங் ஈவினிங் 2 டைம் வச்சுருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க, வாரத்தில் ஒரு நாளாவது, ஒரு நாள் கூட கிடையாது, வாரத்தில் ஒரு 3 மணி நேரமாக என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சத்சங்கத்தை எடுத்துக்கலாம், பகவானுடைய நாமத்தை கேட்கலாம், பகவானை பற்றி கேட்கலாம், பகவானுடைய பாடலை பாடலாம், பகவானுடைய பிரசாதத்தை சாப்பிட போகலாம். ஏதாவது கஷ்டமாக இருக்கா, இந்த விஷயம் ஏதாவது கஷ்டமாக இருக்கா, பக்தி செய்யறது கஷ்டமாக இருக்கா என்ன கிடையாது. அடுத்து இன்னும் ஒரு பெரிய பக்தி காத்துட்டு, என்னது பிரசாதம் இல்லையா, எல்லாரும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இந்த பக்தி சேவைக்கு வந்துட்டோம் அப்படின்னா கண்ணுக்கு அழகான பகவானுடைய தரிசனத்தை பார்க்க முடியும், காதுக்கு அழகா பகவானுடைய கீர்த்தனத்தை, பகவானுடைய கதைகளை கேட்க முடியும், வாய் நிறைய என்ன பண்ண முடியும், பகவானுடைய நாமங்களை சொல்ல முடியும், பிரசாதத்தை சாப்பிட முடியும். இப்படி நம்முடைய எல்லா பொருள்களுக்கும் என்ன கொடுக்க முடியும், நம்ம விருந்து கொடுக்க முடியும். இதை என்ன சொல்றாரு, சண்டே ஃபீஸ்ட்னு சொல்லி சொல்றோம், ஞாயிறு விருந்து. வீட்டில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்போம் நம்ம இந்நேரத்துக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சண்டே இன்னைக்கு வீட்டில் இருந்தால் என்ன பண்ணிட்டு இருப்போம், ஒரு சின்ன பொட்டி முன்னாடி உட்காந்து எல்லாரும் பார்த்துட்டு இருப்போம், ஏதாவது சாப்பிட்டு பார்த்துட்டு இருப்போம். ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, ஒரு பிரயோஜனம் கிடையாது. பட் நீங்கள் வந்த பின்னாடி வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, போகணுமாடா கோயிலுக்கு போகணுமா அப்படின்னு நினச்சிட்டே வந்திருப்போம். ஆனால் கோயிலுக்கு வந்த பின்னாடி எப்படி இருக்கு, நீங்கள் வெளில போகும்போது இப்போ யோசிப்பீங்க, இங்கேயே எப்படியே இருந்தால் நல்லா இருக்குமே, தினமும் இப்படியே ஃபெஸ்டிவலாக தான் நல்லா இருக்குமே இல்லையா. அந்த ஆனந்தம் எல்லாருக்கும் வரும். ஏன்னா ஆத்மாவோட இயற்கையான குணம் பகவானோட நித்தியமாக என்றைக்கும் பண்டிகைகளை கொண்டாடிட்டே இருக்கிறது தான். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், வெளில கஷ்டப்பட்டு இருக்கோம். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், அதெல்லாம் வேண்டாம், என்ன பண்ணுங்க, என்கிட்ட வந்து சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நமக்கு இந்த கோயில்கள்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கார். அதனால் இதை நீங்கள் சரியாக உபயோகப்படுத்திக்கோங்க. என்ன பண்ணலாம், இனிமேலையாவது பகவானுடைய கோயிலுக்கு, பகவானுடைய விஷயம் சத்சங்கத்துக்கு கலந்துக்க முயற்சி பண்ணலாம். யாரெல்லாம் வாரம் வாரம் வர முடியும், சண்டேஸ்லாம் யாரெல்லாம் வர முடியும், கை தூங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக யாரெல்லாம் வந்து பிரகலாதனுடைய கட்சியில் இருக்கவங்களோ கண்டிப்பாக எல்லாரும் வந்துடலாம் இல்லையா. ஸோ அப்போ பகவான் முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாரும் இன்னைக்கு வாக்குறுதி கொடுத்துட்டோம், கண்டிப்பாக என்ன பண்ணலாம், அடுத்த வாரம் வர முயற்சி பண்ணுங்க. வரலன்னா நரசிம்மர் வந்து கண்ணை குத்திடுவார், கண்ணெல்லாம் குத்த மாட்டார். நரசிம்மர் நீங்கள் வந்தாலும் வரலாம், யாருக்கு தான் பிரயோஜனம், நமக்கு தான் பிரயோஜனம். நம்ம கண்ணாடி மாடி நின்று அலங்காரம் பண்ணால் யாருக்கு தான் பிரயோஜனம், நமக்கு தான் பிரயோஜனம். கண்ணாடிக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதுபோல் பகவானுக்கு பக்தி செஞ்சால் யாருக்கு தான் பிரயோஜனம், நமக்கு தான் பிரயோஜனம். அதனால் இந்த பக்தி விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் வர முயற்சி பண்ணுங்க. श्री नरसिंह चतुर्दशी महामहोत्सव की जय, श्री नरसिंहदेव भगवान की जय, श्री प्रहलाद महाराज की, श्रील प्रभुपाद की. हरे कृष्ण. आरती இருக்கும், அதுக்கப்புறம் கீழே பிரசாதம்.